कलयामि कलिध्वंसम् कविं लोकदिवाकरम् यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळिपरकालन् वाळिकलिकन्नी वाळिकुरयलूर् वाळ्वेन्दन् वाழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர் மானவேல் நெஞ்சுக்கிருள் கடிதீபம் அடங்கா நெடும் பிறவி நஞ்சுக்கு நல்லவமுதம் தமிழ நன்னூல் துறைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சு கனலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே இராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் கோனீந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்கு தா. வாழி பரகாலன் வாழி கலிகன்னி வாழிகுறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரம் கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல். ஸ்ரீமதாலி ஸ்ரீநகரி நாதாய கலிவைரிணே சதுஷ்கவி பிரதானாய பரகாலாய மங்களம். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். ஆழ்வார்கள் பகவானிடத்திலே ஆழ அமிழ்ந்தவர்கள், எம்பெருமானையே எல்லாமுமாக கொண்டவர்கள். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே கடைசியாக திருவவதரித்தவர் திருமங்கை ஆழ்வார். பற்பல திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்த பெருமைக்கு உரியவர். ஆடல்மாங்கிற உயர்ந்த குதிரையிலேறி தம்முடைய தேவியாரான குமுதவல்லி நாச்சியாரோடும் கூட எம்பெருமான்களை, அதாவது திவ்ய தேசத்து எம்பெருமான்களை சேவித்து மகிழ்ந்தவர், மங்களாசாசனம் செய்து போந்தவர். திருமங்கையாழ்வார் நம்மாழ்வாருடைய 4 திவ்ய பிரபந்தங்களுக்கும், அதாவது 4 வேதங்களின் சாரமாக கொண்டாடப்படுகின்ற 4 பிரபந்தங்கள், அவற்றிற்கு அங்கம் போன்றவையான 6 பிரபந்தங்களை அனுகிரகித்தவர். மாறன் பணித்த தமிழ்மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்னென்னு காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து என்பது உபதேசரத்தினமாலை பாசுரம். அந்த 6 கிரந்தங்களுக்குள்ளே முந்துர முன்னம் அவர் பாடி அருளியது பெரிய திருமொழிங்கிற கிரந்தம். வடமொழியிலே பிருஹத் சூக்தம் என இந்த கிரந்தத்தை கொண்டாடி மகிழ்வர்கள் அந்த வடதேசத்திய ஸ்ரீ வைஷ்ணவர்கள். அவர்கள் பிருஹத் சூக்தம்னு சொல்லும் போதே நம்மிடத்துல என்ன கேட்பார்கள்னால், பெரிய கிரந்தம்னு தெரிகிறது, அது அர்த்தத்தாலே பெரியதா அளவினாலே பெரியதான்னு கேட்பார்கள். அளவினாலும் பெரியது, சீரிய அர்த்தங்களை நமக்கு வாரி வழங்குகிற தன்மையினாலும் பெரியது. அப்படித்தான் பெரிய திருமொழியை சொல்ல வேண்டும். பெரிய திருமொழின்னு சொல்லும் போதே
பெரியவனான பெருமான் அவனுடையதான பெரிய பெருமைகள், அந்த பெருமைகளை எல்லாம் நமக்கு விளக்கவற்றான கிரந்தம்ங்கிறது தேறுகிறது. அந்த பெரிய திருமொழியினுடைய அனுபவத்தை திவ்ய பிரபந்த தாரையிலே தற்சமயம் நாம் செய்து வருகிறோம். நம்முடைய அனுபவத்திற்கு விஷயமாக அந்த திவ்ய பிரபந்தத்தையே கொண்டுள்ளோம். ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீ யதுகிரி யதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி அவருடைய பெருங்கருணையினாலே இந்த உபன்யாசத் தொடர் ஏற்பாடு செய்யப்பட்டு எம்ஓபி சாரிட்டிஸ் நிர்வாகிகள் அவர்களுடைய பேருதவியின் துணை கொண்டு இந்த தொடர் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. பெரிய திருமொழி அனுபவம், அதிலே 10ஆம் பத்திலே 8ஆம் திருமொழி காதிற்கடிப்பிட்டுங்கிற பதிகம். திருமங்க மன்னன் கண்ணன் எம்பெருமானை அவர் விசேஷமாக அனுபவிப்பதுண்டு. காஞ்சி பிரதிபாதி பயங்கரம் மகாவித்வான் சுவாமி திருமங்கையாழ்வாரும் கண்ணனும் பல விதங்களிலே ஒருவருக்கொருவர் ஒத்திருப்பர்கள்ங்கிறதை ரொம்ப ஆச்சரியமா ஒரு ஸ்லோகத்தாலே நமக்கு காட்டி இருக்கிறார். அவருக்கும் நீலன்னு பேரு கண்ணனுக்கும், கண்ணன் என்னும் கருந்தெய்வம். திருமங்கையாழ்வாருக்கு இயற்பெயரே நீலன் என்பதாம். கண்ணனுடைய அவதாரத்தை அசரீரி முன்னமேயே சொல்லிற்று. திருமங்கையாழ்வாருடைய அவதாரத்தை பொலிக 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 போயித்து வல்லுயிர் சாபம்ங்கிற அந்த பதிகத்தாலே, அந்த திருவாய்மொழியினாலே நம்மாழ்வார் முன்னமேயே சூச்சிப்பித்தருளினார். கண்ணனும் திருடன், திருமங்கையாழ்வார் அவரும் அதே காரியத்தை அவரும் செய்திருக்கிறார், திருடனாகவே வாழ்ந்திருக்கிறார். ஆனா உயர்ந்த பகவத் பாகவத கைங்கரியத்தின் பொருட்டு அவர் திருடலானாருங்கிறத நாம நினைவிலே கொள்ள வேண்டும். இப்படி பலவிதமான ஒற்றுமைகளை சொல்லலாம். கண்ணன் கட்டுண்டிருந்தான், இவரும் சோழவரசனாலே பிடிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். இப்படி பல ஒத்துமைகளை காட்டுகிறார். இருக்கட்டும், அவ கண்ணனே கலியன், கலியனே கண்ணன் அப்படிங்கிறது தேறுகிறதோ இல்லையோ, அப்ப அனுபவத்திற்கு குறை இருக்குமா? அந்த கண்ணனை நன்னா அனுபவிச்சிருக்கார். அர்ச்சாவதாரையும் பெருமான்களிடத்துலதான் திருமங்கையாழ்வாருக்கு அதீதமான ஈடுபாடு, மறுப்பார் இல்லை. ஆனால் விபவாவதாரங்களிலும் அவர் ஆழங்காற்பட்டிருக்கிறார், கண்ணனிடத்திலே ஆழங்காற்பட்டிருக்கிறார். கண்ணனை ரொம்ப ஆச்சரியமா கொண்டாடி மகிழ்ந்திருக்கிறார். அவனுடைய திவ்ய சேஷ்டிதங்களை எல்லாம் அவரும் குறைவில்லாமல் வருணித்திருக்கிறார், அனுபவித்திருக்கிறார். இப்போ இந்த 10ஆம் பத்திலே 7ஆம் திருமொழி அது எப்படி சென்றது அப்படிங்கிறத சுருக்கமாக விஞ்ஞாபிக்கிறேன். கண்ணன் நிறைய தீம்புகளை எல்லாம் செய்கிறார். அதை கண்டு ஊர்ல இருக்கிறவா அலர்தூற்றுவார்களாக இருந்து கொண்டு அவர்கள் அத்தனை பேரும் போய் யசோதை பிராட்டியின் இடத்திலே இப்படி செய்தான், இங்கனம் செய்தான், இப்படி அநியாயம் உண்டோ, இப்படி செய்யலாகுமோ அப்படின்னு கண்ணன் செய்திருக்கக்கூடிய அந்த சிறு சேவகங்களை எல்லாம் அவர்கள் பட்டியலிட்டு அத்தனையும் விண்ணப்பிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள். புகார் சொல்றா போல சொல்லியிருக்கா யசோத பிராட்டி. அதற்கு பதில் சொல்லுமா போலே அந்த கீழ்த்திருவாய்மொழிங்கிறது சென்றது. இப்ப இந்த திருவாய்மொழி, அதாவது இந்த திருமொழி எப்படி செல்லுகிறது அப்படின்னால், இந்த திருமொழியானது பிரிந்து பிரிவாற்றாதாருடைய ஊடல் திறத்தை பேசி அனுபவிக்கிறா போலே இருக்கிறது. அதாவது பெருமானோட புணர்ந்து மேலே பிரிந்து அந்த பிரிவாற்றாமைங்கிறது ஏற்படும் இல்லையோ, அவனோட சேர்றது பிற்பாடு பிரிதல்ங்கிறது உண்டாகிறது. அதனாலே உண்டாகக்கூடிய ஆற்றாமை, அதைத்தான் பிரிவாற்றாமைன்னு சொல்லுவார்கள். அந்த பிரிவாற்றாமையினாலே ஒரு ஊடல் ஏற்படுறது இல்லையோ, அந்த ஊடல் திறத்தை பேசி அனுபவிப்பது இத்திருமொழி. ரொம்ப ஆச்சரியமான பதிகம், ரொம்ப அழகான கருத்துக்களை தன்னகத்தே கொண்டிருக்கிற பதிகம். கண்ணன் பெருமானுடைய சேஷ்டிதங்களை, பெண்களிடத்திலே அவன் எங்கனம் நடந்து கொள்ளுகிறான்கிறதை நமக்கு காட்டவல்ல திருமொழி என்று இதனை சொல்லலாம். பெருமாள் திருமொழியிலே ஏர்மலர் பூங்குழலாயர் மாதருங்கிற பதிகம் உண்டு. அதுவும் அப்படித்தான். பெண்களிடத்துல கண்ணன் எப்படி நடந்து கொள்கிறான், அந்த பெண்களிடத்துல சொன்ன சொல்ல காப்பாற்றுகிறானா, அவர்களுக்கு விதேயனாக நடந்து கொள்கிறானால் கிடையவே கிடையாது.
சொல்றது ஒன்றும் செய்யறது ஒன்றுன்னு நடந்து கொள்கிறார் இல்லையோ? அது அப்படியே அந்த பதிகத்திலே படம் பிடித்து காட்டுறா போல குலசேகர பெருமாள் அவர் பாடியிருக்கிறார், அவர் அனுபவித்திருக்கிறார். அத போல திருவாய்மொழியிலே மின்னிடமடவாறுகள்ங்கிற பதிகம், மின்னிடையாறு சேர் கண்ணன் மெத்தன வந்தான் என்று தன்னில போய் பெண்ணிலையாய் தான் தள்ளி உன்னுடனே கூடேன் என்னோடும் குறுகையருமோன். மணவாள மாமுனிகள் திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே ரொம்ப ஆச்சரியமாக பாடுகிறார். மின்னடையார் சேர் கண்ணன் மெத்தன வந்தான் என்று ஆய்ச்சிகளோடு சேர்ந்திருக்கிறவனான கண்ணன் ஒரு பெண்ணினிடத்திலே, ஆழ்வாரிடத்துல, இந்த பெண் வேற யாரும் இல்லை, பராங்குஷ நாயகி. பராங்குஷ நாயகியின் இடத்திலே வருவதாக சொல்லி இருந்தவன் ரொம்ப காலம் தாழ்த்தி வந்தான். தன்னில போய் பெண்ணிலையை தாய்ந்தள்ளி உன்னுடனே கூடேன் என்னோடும் குறுகை இருக்கும். கோபம் வந்துருத்து பராங்குஷ நாயகிக்கு, உன்னோட நான் சேர மாட்டேன், நீ சொன்ன நேரத்திற்கு வரவில்லை, காலம் தாழ்த்தி வந்தாயானாய் என்ன அந்த ஊடல்ங்கிறது ஏற்படுறது இல்லை. சாதாரணமா அன்புங்கிறது எப்ப அது ரொம்ப அதிகமாக பிரவகிக்கும், எப்ப அது அதிகமாக பெருகும்னு சொன்னா, எப்பவும் சண்டையே போடுறது இல்லைன்னா அதுல ஏதாவது அதை ருச்சிகரமான வாழ்க்கைன்னு சொல்ல முடியுமா? கொஞ்சம் சண்டையும் இருக்கத்தான் வேண்டும். ஆனா அந்த சண்டையெல்லாம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, மேலே நன்கு பலமாக கூடுவதற்கு உதவி செய்கிற சண்டையாக இருக்க வேண்டும். நிரந்தரமாக பிரிவதற்குறுப்பான சண்டையை பத்தி இங்க பேச்சே கிடையாது. அப்படி நினைச்சுக்க வேண்டாம். சண்டை போட சொல்லியிருக்காரு போல் இருக்கு, ஆழ்வார்களும் அப்படித்தான் சொல்லியிருக்கா, அதனால இன்னைக்கே அவரை விடுறதா இல்லை, ஒரு பெரிய சண்டையை போட்டு அவரிடமிருந்து விலகி விடுவது அப்படின்னு எந்த பெண்மணியும் முடிவெடுத்து விடக்கூடாது. அத போல கணவன்மார்களும் சரி சண்டை போட்டு பிரிஞ்சு விடலாங்கிற அபிப்பிராயத்தை கொள்ளவே கூடாது. நம்முடைய பாரதிய கலாச்சாரத்திலே நீங்கள் நன்கு பாருங்கள், நம்முடைய கல்ச்சர் அப்படிங்கிறோமே, சேர்ந்து வாழ்வதை பத்தி தான் பேசுவா, பிரிஞ்சு போறதை பத்தி பேச்சே கிடையாது. அடி என் இடத்துல கேட்டா, இவன் நிறைய இந்த விவாகரத்தெல்லாம் நடக்கிறது எதனாலன்னு கேட்டா, அந்த சமயத்துல ஒரு பதில் தோன்றியது, உங்களிடத்திலையும் விண்ணப்பித்துக் கொள்கிறேன். அப்படின்னு சொன்னேன், எதுவாயிருந்தாலும் வெஸ்டர்ன் கல்ச்சர் அப்படிங்கிறத ரொம்பவே அதிகமாக நாம் ஆதரிக்க தொடங்கி விட்டோம். அந்த வெஸ்டர்ன் கல்ச்சருங்கிறது கழிப்பறை வரைக்கும் வந்துருத்து. அதுதான உண்மை. கழிப்பறைன்னா அது கூட ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல்ல தாங்கிற அளவுக்கு எல்லாரும் மாறியாச்சு. அப்ப நாகரீகம், அதுவும் மேற்கத்திய கலாச்சாரம், எல்லாமே மேற்கத்திய பழக்க வழக்கங்களை கொள்ளுகிறா போலே விவாகம், அதுதான் நம்ம தேசத்துல உண்டு. விவாகரத்து உண்டான்னா அதை பத்தின பேச்சே சாஸ்திரத்துல கிடையாது. ஆனா விவாகரத்தை பத்தி இப்ப ரொம்ப அதிகமா பேசுறாளே, அது அதிக அளவிலேயும் அது அரங்கேறுகிறது என்னால் அதிலும் கூட மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்ற ஆரம்பித்து விட்டோம். அவ்வளவுதான். எல்லாத்திலையும் மேற்கத்திய முறையை, பாணியை நாம பின்பற்றுகிறா போலே இந்த விவாகரத்து விஷயத்திலும் கூட அது தன்னையே கை கொண்டவர்களாக ஆனோம். அதனாலதான் இத்தனையும் நடக்கிறது அப்படின்னு விண்ணப்பித்துக் கொண்டேன். எதுக்காக இப்ப சொல்றேன், நான் இப்ப நம்முடைய தேசத்துல சேர்ந்து வாழறத பத்தி தான் பேசுவாளே தவிர சண்டை போட்டு பிரிஞ்சு போறதை பத்தி பேச்சே கிடையாது. சண்டைங்கிறது அந்த ஊடல் சின்னதா ஏற்படுறதோ இல்லையோ, அது ரொம்ப சுவாரஸ்யமாத்தான் இருக்கும், அது ஏற்படத்தான் வேண்டும். அதுக்கப்புறம் பரஸ்பரம் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து கனிவாக பேசி ஒருத்தர் மனத்தை இன்னொருத்தர் மயக்கி அவர்கள் திரும்பவும் சேரும்போது கிடைக்கிற அந்த அலாதியான ஆனந்தம், அந்த மின்பம் இருக்கிறது பாருங்கள், அதற்கு ஈடு இணையே இல்லை என்று கவிகளும் கூட இதை ரொம்ப அழகாக வருணித்திருக்கிறார்கள். அதனால ஊடல்ங்கிறது ஏற்படுகிற ஒன்றுதான், அதை யாரும் பெரிய குறையாக சொல்லுதல்ங்கிறது முடியாது. தலைவி தலைவனுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள். சொன்ன நேரத்திற்கு தலைவன் வரவில்லை, வந்தா வச்சுக்கிறேன்னு இருப்பாளா மாட்டாளா? இவர் வரட்டும் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு காத்திருப்பாளோ இல்லையோ, அந்த வகையிலே செல்லுவது என்று கொள்ளுங்கோள். அந்த வகையில இருந்துடுத்துன்னா அது ரொம்ப சரியானதுங்கிறது அர்த்தம். கண்ணபிரான் ஒரு ஆய்ப்பெண்ணோட புணர்ந்து பிரிந்தானாய், ஒரு பெண்ணோட நன்னா விளையாடி இருக்கார், அதுக்கப்புறம் பிரிஞ்சு போயிட்டார். பிரிஞ்சு போயிட்டு பிரியும் போது திரும்ப இந்த நேரத்துக்கு சரியா வந்துடுவேன்னு சமயம் வேற சொல்லிட்டு போயிருக்கார். ஆனா அந்த சமயத்துக்கு அவர் வந்தாரான்னா அப்போ வேறொரு ஆய்ச்சி கண்ணிலே பட்டு விட்டாள். இன்னொரு பெண் பிள்ளைய பார்த்துட்டார், அந்த பெண் பிள்ளைக்கு தன்னை கொடுத்துட்டார், அவளோட கொஞ்ச நாள் இருந்திருக்கார். அப்புறம் தான் ஐயோ இவளுக்கு சமயம் சொல்லியிருக்கோமே, முன்னமே ஒருத்தையோட கூடி இருந்து அவளை விட்டு பிரியும் நேரத்திலே திரும்ப இன்ன போதைக்கு வருகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேனே, அங்க போகணுமே அப்படின்னு நினைவிற்கு வந்து திரும்பவும் இங்க வரார் பாருங்கோ. நெடும்போது பிடித்து இவனை எதிர்பார்த்து இவள் காத்திருக்கிறாள். திரும்ப வருவார்னு காத்துட்டே இருக்கிறதுனாலே பிரணய ரோஷம் தலையெடுக்க பெற்று அவ கேட்கிறாளா, தலைவா எதற்காக இங்கே வந்தீர்? தலைவரே
எதற்காக வந்தீர் சுவாமின்? எதற்காக இங்கே எழுந்துருளித்து? அவசியமே கிடையாது. உமக்கு தகுதியான தேவிமார்கள் பல பேர் இருக்கிறார்கள், இன்னும் குறையே கிடையாது. நிறைய இளவாய்ச்சியர்களை நீ பிடித்து வைத்திருக்கிறாய் போலும். அவர்களோட நல்ல பொழுதை போக்கு, எனக்கு ஒரு குறையும் கிடையாது. என்னிடத்திலே ஏன் வந்தாய்? இங்கே என்ன காரியம்? அப்படின்னு ஊடற்பாசுரங்களை சொல்லி அவனுக்கு முகம் கொடாதே இகழ்ந்த விதம். அவனுக்கு முகத்தையே காட்டல, மூஞ்சியை திருப்பிக்கிறதுன்னு சொல்லுவாள். யாராவது ஒருத்தர் நமக்கு பிடிக்கலைன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? மூஞ்சியை திருப்பின்னு போடுவோம். சரி, நம்ம பார்த்து ஒருத்தர் மூஞ்சியை திருப்பின்னு போனார்னா நம்ம என்ன சொல்லுவோம்? எதற்கு வந்தார்? பார்த்து சிரிச்சேன், என்னன்னு தெரியல, மூஞ்சியை திருப்பிட்டு போயிட்டார், அவ்வளவு நம்மள ஆகல போல் இருக்கு அப்படின்னு சொல்றோம் இல்லையோ? அதனால முகம் காட்டாமல் மூஞ்சியை திருப்பி கொண்டு இகழ்ந்த விதம் பிரணயதாரையின் மேலெல்லை. இதுதான் அதனுடைய சீமாபூமின்னு சொல்ல வேண்டும். அந்த பிரணயதாரையின், இந்த பிரணயம் பெருகுகிற பிரணயம்ங்கிறது இருக்கு பாருங்க, இந்த ஊடல்ங்கிறது இருக்கே, அதனுடைய மேலெல்லையாக இது திகழ்கிறது அப்படின்னு இதனை சொல்லுவார்கள். அப்படியே அனுபவிக்க வேணும் என்று விரும்பிய ஆழ்வார். அதனாலே ஆழ்வார் என்ன செய்தார்? திருமங்க மன்னன் அப்படின்னா கீழே சொன்ன பாருங்க, பெருமாள் திருமொழியிலே ஏர்மலர் பூங்குழலாயர் மாதர் அந்த பதிகத்தினுடைய அனுபவத்தை போலையும், மின்னிடமடவாறுகள்ங்கிற திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் அனுபவித்தார் போலவும் அவ்வாய்ச்சிகளின் பாவனை முதிர்ந்து அனுபவித்து பேசுகிறார் இத்திருமொழியாலே. இத்திருமொழியில அப்படித்தான் பேசுறாருங்கிறது அவதாரிக்கையாக காட்டப்படுகிறது. காஞ்சி பிரதிபார பயங்கர மகாவித்வான் அந்த சுவாமியினுடைய திவ்யார்த்த தீபிகையின் துணை கொண்டுதான் இவ்வனுபவம் தற்சமயம் செய்யப்படுகிறது. முதற் பாசுரம், காதிற்கடிப்பிட்டு கலிங்க முடுத்து தாது நல்ல தன்னந்துழாய் கொடணிந்து போது மறித்து புறமே வந்து நின்னீர் ஏதுக்கிதுவென் இதுவென் இதுவென்னோ அப்படின்னு பாசுரம். முதல்ல சொல்றான் சுவாமின்னு பெருமாளை பார்த்து. பதவுரை பாருங்கோ, காதிலே கடிப்பு குண்டலத்தை இட்டு அணிந்து கொண்டும் கலிங்க முடுத்து திருப்பரியட்டத்தை சாத்தி கொண்டும் தாது நல்ல தன்னந்துழாய், நல்ல தாதுகளை உடைத்தாய், நல்ல குளிர்ந்த அழகிய திருத்துழாய் மாலையை அணிந்து கொண்டும் போதுமறித்து வந்து புறமே, காலதாமதமாக வந்து புறமே கதவின் புறமாக ஏதுக்கு நின்னீர், எதற்காக நிற்கின்றீர், இதுவென்னோ, இது எதற்காகவோ ஏனோ ஏன் வந்தீர் என்று கேட்கும்படியாக அமைந்திருக்கிறது. கடிப்பிட்டு இந்த இடத்துல வேடிக்கையான ஒரு சரித்திரமும் கூடவே சொல்லப்படுறது. குழந்தை கண்ணன், ஒரு குழந்தை கண்ணனா இருக்கும் போது யசோதைக்கு ரொம்ப ஆசையாம். கேசவ நம்பி, உன்னை காது குத்த ஆய்ப்பாளர் பெண்டுகள் எல்லாரும் வந்தார், அடைக்காய் திருத்தி நான் வைத்தேன், உனக்கு காது குத்தணும், அதனால எல்லாரும் வந்திருக்கா, எல்லாம் அதற்கென்று என்னென்ன தயாராக வைத்திருக்க வேண்டுமோ அவை அனைத்தையும் தயார் செய்து வைத்திருக்கிறேன், உனக்கு காது குத்த வேண்டும் அப்படின்னு அழைக்கிறாள். மகரக்குழை கொண்டு வைத்தேன், வெய்யவே காதில் திரியை இடுவன், நீ வேண்டியதெல்லாம் தருவன், உனக்கு வேண்டியதெல்லாம் தருகிறேன், காது குத்த வேண்டாவோ, நீ வரவேணும் என்று அழைக்கிறாள். இக்கடிப்பிட்டால் இனிய பலாப்பழம் தந்து சுணநன்றணி முலை உண்ணத் தருவன் நான், சோத்தம்பிரான் இங்கே வாராய் அப்படின்னு அழைத்திருக்கிறாள். உனக்கு என்ன பால் வேணுமா தரேன், பலாப்பழம் வேணுமா தரேன், எல்லாம் தருகிறேன், நீ வர வேண்டும் அப்படின்னு நல்வார்த்தைகள் பல சொல்லி காது குத்தி கடிப்பிட அழைக்கச் செய்தேயும். பெருமாள் பார்த்தாராம், இந்த காது அப்படியே பிடிச்சுட்டு விட்டாராம். காது குத்தணும்னு சொன்ன உடனே குழந்தைகள் கொஞ்சம் வளர்ந்த குழந்தைகளா இருந்தா, நாமெல்லாம் ஒரு வயசுல அழைச்சிட்டு போய் திருமலையில பெருமானுக்கு திருமுடி காணிக்க பல ஆண்கள்ல வழக்கம் உண்டு இல்லையோ. ஸ்ரீவைஷ்ணவர்கள் பலர் அந்த வழக்கத்தை கொண்டிருப்பார்கள். நேர திருமலைக்கு அழைச்சின்னு போறது, ஒரு வயசு ஆச்சுன்னா திருமலைக்கு அழைத்து கொண்டு போவது, அங்கே போய் திருமுடி காணிக்கை, அதற்கு மேலே காது குத்தும் இடம். இந்த காது குத்தும் இடத்துக்கு அடி உங்களுக்குலாம் ரொம்ப பயம்னா குழந்தையா இருக்கிறச்சே இல்லை, நம்ம குழந்தைகளை அழைச்சிட்டு போகிறச்சே யாராவது ஒருத்தர் கூட வந்தவர் இடத்துல கொண்டு போய் அந்த குழந்தைய கொடுத்துட்டு நீங்க போய் காதை குத்தின்னு வந்துருங்கோ, அது அந்த சமயத்திலே அது ஒரு பெரிய குரலோட அழுமொல்லியோ, வீல்னு அழுமொல்லியோ, அதை பார்க்கறதுக்கெல்லாம் நமக்கு சக்தியே கிடையாது அப்படின்னு வாசல்ல போய் நின்றுடுறது, நமக்கு அவ்வளோ பயம். அதனால அது நமக்கே பயமா இருக்கு. சின்ன குழந்தை ஒன்றும் தெரியாது, ஒரு வயசு 2 வயசுக்குள்ள குத்திட்டா பெருசா தெரியாது, குத்தின்றுடும். அதே கொஞ்சம் வளர்ந்த பிள்ளையா இருந்ததுன்னா, ஒரு 5-6 வயசு பிள்ளைன்னு வச்சுக்கோங்களேன், 6-7 வயசு பிள்ளைன்னா இன்னும் அழைச்சிட்டு போங்கோ, கிட்டையே வராது, அதெல்லாம் காதெல்லாம் குத்திக்க மாட்டேன் அப்படின்னு நல்லா பிடிச்சுன்றதோ இல்லையோ. அது போல இந்த குழந்தையா இருக்கிறச்சேவே கண்ணன் அதெல்லாம் பண்ணிட்டார். சின்ன குழந்தையா இருக்கிறச்சே காது குத்தணும்னு பார்த்திருக்கா. பெருமாள் என்ன சொல்லியிருக்கார், ஐயோ அது ரொம்ப வலிக்கும், காதெல்லாம் மாட்டவே மாட்டேன் அப்படின்னு அந்த இளமைக்குரிய துருத்துருக்கை தனத்தினால் தாய் கையில் பிடிபடாதே காது குத்த பெறாதே இருந்துட்டு, அதனால என்னன்னா காது குத்தவே விடலை.
சில குழந்தைகள் அப்படித்தான் ரொம்ப ஆட்டம் போடும். காது குத்த வந்தவருக்கே காது குத்துடும் தெரியுமோ, அந்த அளவுக்கு ஆட்டம் போடும். அவருக்கே பயம் வந்துடும், கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுடும். ஒரு கட்டத்துல சொல்லிடுவார், ஐயோ அது ரொம்ப முரட்டு பிள்ளையா இருக்கு, மெதுவா குத்திக்கலாம், என்னை விட்டுடுங்கோ, எனக்கு பயமா இருக்கு, நான் காதுல குத்துறதுக்கு பதிலாக வேற எங்கேயாவது நான் குத்திடுறதோ இல்லது என் கையே எனக்கு எங்கேயாவது குத்திடுமோன்னு அவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டு போடும். அதை போல கண்ணனுடைய அந்த துருதுருக்கைத்தனம் இருக்கிறதே, அதனால காது குத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். வளர்ந்துட்டார், பருவம் நிரம்பி விளையாடணும்னு தெருவுல போறாரு இல்லையோ, இந்த பெண்கள் எல்லாம் பார்த்துட்டு கேலி பேசுவாளாம். பெருமானுடைய காதை காண்பிச்சு காண்பிச்சு பேசுறாளாம். அவன் காதை பாரு, விடுகாதழகியார் அப்படின்னு வாழாம். என்ன விடுகாதழகியார்னா, காதே குத்தலவர் அவருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுனை காதழகியார் என்றும் பரிகாசம் பண்ண தொடங்கவே அது பொறுக்க மாட்டாமல் காது குத்தி கடிப்பிட்டு வர தொடங்கினான் என்று வினோதமாக அருளிச் செய்வது காண்க. காதில் கடிப்பிட்டுன்னு சொல்லணுமா? காதில் கடிப்பிட்டு, காது குத்தி இருக்குன்னா காதுதான் குத்துவா, வேற என்ன குத்துவா? ஆண் குழந்தையா இருந்தா மூக்கு குத்துறதுக்கு ஒன்றும் பிரசக்தி இல்லை, பெண் குழந்தையா இருந்தா மூக்கு குத்துதல்ங்கிறது உண்டு. ஆண் குழந்தைன்னா காதுதான் குத்த போறா, அதான் காதில் கடிப்பிட்டுன்னு சொல்லணுமா? கடிப்பு வேற எங்கே இடுவர்கள் அப்படின்னா பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா காட்டுறார். பகவான் காது குத்தாத வந்தாலே அத்தனை அழகாம். அத்தனை பெண்களையும் மயக்குவதற்கு அவன் காது குத்திண்டு தான் வரணுங்கிற தேவையே கிடையாது. காது குத்தாம என்ன கடுக்கனெல்லாம் போட்டுக்காம வந்தாலே அழகா இருக்கிறவர் தான். இன்னும் அதை வேற சாத்தின்னு வந்துட்டார்னு சொன்னால் அவர் அழக நாம என்னன்னு சொல்ல முடியும்? காஞ்சி தேவப்பெருமானுடைய இந்த கடுக்கன்களை அவசியமா தினப்படி சாத்தின்னு இருக்கார் பாருங்க. ரொம்ப ஆச்சரியமான கடுக்கன்களை சாத்தின்னு இருக்கார். கோபுரவாசல்ல இருந்து நீங்கள் பெருமாள் அபிஷேக மண்டலத்துல கண்ணாடி அறையில எழுந்தருளி இருக்கிறார்னு சொன்னா நீங்க எப்ப வந்தாலும் அந்த சந்தர்ப்பத்துல ஒரு தடவை தேவப்பெருமாள் அனுபவிச்சுடுங்கோ. கண்ணாடி அறையில எழுந்தருளி இருப்பார். நீங்க வாசல்ல இருந்து பாருங்க, இந்த டால் அடிக்கிறதுன்னு சொல்வாள், அதை போல எம்பெருமானுடைய அந்த திருக்காதுகளை அலங்கரித்திருக்கிற அந்த கடுக்கங்கள் இருக்கிறதே, அது அப்படியே ஒளியை வில் வீசுங்கிறா போல அத்தனை ஆச்சரியமாக அந்த சேவை நமக்கு பிராப்தமாகும். அப்ப அவர் வெறுங்காதோட இருந்தாலே அழகர். காதுல காது குத்தி நம்ம கடுக்கன்லாம் போட்டுன்னு வந்திருக்காருன்னு சொன்னா இன்னும் எத்தனை அழகாக இருக்கிறார். அத்தனை பேரையும் எழுதி வாங்கி கொள்ளுவதற்கு தகுதியானவராக இருக்கிறார். எல்லாரையும் எழுதி வாங்கிக்கிறதுக்கு தகுதியானவரை போல இருக்காரு என்னால் அதுதான் காதில் கடிப்பிட்டு. தனியா ஏன் சொல்ல வேண்டியிருக்கு? இப்போ காதுதானே குத்துவா, இப்போ காது குத்தி அப்படின்னு சொல்லணுமான்னா இதுக்காக தான் சொல்றது, குத்தணுங்கிற அவசியமே இல்லை. அப்படியே எல்லாரையும் மயக்கிறவர் தான். இதுல போதாக்குறைக்கு காது குத்தி கடுக்கன் போட்டு கொண்டு வந்திருக்கிறார்னு சொன்னால் இன்னும் கேட்கவே வேண்டாம். அத்தனை பேரையும் நிச்சயமாக அத்தனை பேர் மனங்களையும் கொள்ளை கொண்டு விடுவர் அப்படிங்கிறது இந்த இடத்துல அபிப்பிராயமாக அமைந்திருக்கிறது. அதனால வயசாய்த்தான் பெருமானுக்கு பருவம் நிரம்பினவாறே காது குத்தினார்கள். அது வரைக்கும் பெருமானுக்கு விடுகாதழகியார், சுனைகாதழகியார் இப்படின்லாம் பரிகாசம் எல்லாம் பண்ணியிருக்காங்கிறத இந்த இடத்துல ரொம்ப ரசமாக அருளி செய்கிறார். கலிங்க முடுத்து, கலிங்க முடுத்துன்னா கலிங்கம்னா என்னன்னா போர்வேன்னு ஒரு அர்த்தம் சொல்றோம். போத்துட்டு வர்றாராம் பெருமாள். யாருக்கும் தன்னை காட்டிக்க கூடாது. ஒரு பெண்ணின் இடத்துல வரேன்னு சொல்லியிருக்காரோ இல்லையோ, திரும்பவும் என்ன நடந்ததுங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பெண்ணோட முதலிலே கலந்தார், பிறகு பிரிந்தார், இந்த நேரத்திலே வருகிறேன்னு சமயம் சொல்லிட்டு போயிட்டார். போனவர் மற்ற ஏதோ ஒரு பெண்ணின் இடத்துல இன்னொரு பெண்ணின் இடத்துல போய் நேரத்தை செலவழித்தார். நெடும்போது போன பிற்பாடு இப்படி ஒரு பெண்ணுக்கு முன்னமேயே நாம் அவளோட கலந்து பிரிந்து இன்ன போதிலே வருகிறோம்னு சொல்லி வைத்து விட்டு வந்திருக்கிறோமே, ஐயோ அது ஞாபகம் வந்துருத்தே, அவ காத்துட்டு இருக்க போறாளேன்னு நினைவிற்கு வந்தவனாய் திரும்ப அவளிடத்திலே வருகிறான் இல்லையோ. அவன் என்ன சொல்றா, எதுக்காக வந்தீர், எதுக்கு இதுவன், ஒன்றும் அவசியமே இல்லையே, எத்தனையோ பேர் இருக்காங்க, அங்கேயே போகலாம், நீர் கிளம்பலாம் அப்படிங்கிற போல வார்த்தை சொல்றாள் இல்லையோ. இப்ப கலிங்க முடுத்து போத்திண்டு வந்திருக்கார். அப்படி போத்திண்டு வந்திருக்கார். அது என்ன நிறத்தாலான போர்வை அப்படின்னா ஒரு கருப்பு நிற போர்வையை போத்திண்டு வந்திருக்காராம் பெருமாள். இந்த கலிங்க முடுத்துங்கிற இடத்துல ரெண்டு விதமாகவும் அர்த்தம் கொள்ளலாம்னு சொல்றேன். போர்வைன்னு வச்சுக்கோங்க, அது கருப்பு நிறத்தோட கூடியது. அதை எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, இப்ப அடுத்து வரும்போது துவராடை உடுத்துன்னு பாசுரம் இருக்கும் இல்லையோ. துவராடை உடுத்து அப்படின்னா செந்நிறத்தாலான ஒரு திருப்பரி அட்டம், சக்கச்சவேல்னு இருக்கிற ஒரு திருப்பரி அட்டம், சிவப்பு நிறத்தால் ஆனது, அதை போத்தின்னு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லும் போது பெரியவாச்சாம்பிள்ளை என்ன சாதிச்சிருக்காருங்க, முற்பட உடுத்ததுக்கு ஈடுபடாமையாலே அதுக்கு மேலே ஒரு சிவப்பு நிறப்புடவையை சிமிழ்த்து கொண்டு வந்தானாயித்து அப்படின்னு சொல்லியிருக்கார். முன்னாடி கருப்பு போர்வையை போத்தின்னு வந்தார். அதை பார்த்து இந்த பெண் பிள்ளை ஒன்றும் பெருசா ஈடுபடலேங்கிறதுனாலே சரி இந்த கருப்பு போர்வையினால் நாமே கருப்பு போர்வை வேற போத்தின்னு வந்திருக்கோம், அதனாலதான் பாராமுகமாக இருக்கிறாளோன்னுட்டு சக்கச்சவையல்னு ஒரு திருப்பரியட்டை சாத்தி கொண்டு மேலே வந்தார். அவ கலிங்கம்னா ரெண்டு அர்த்தம், போர்வை, அது கருப்பு நிறத்தாலான போர்வை,
அத பெருமான் சாத்தி கொண்டு வந்திருக்கிறார். தாது நல்ல தன்னந்துழாய் கொடு அணிந்து. திருத்துழாய் இருக்கு பாருங்க, அதற்கு பெருமானோட இருக்கிற சம்பந்தம், அதற்கு வாய்த்திருக்கிற அந்த பெருமை மத்தொன்னுக்கு இல்லைங்கிறத உறுதியாக சொல்லலாம். தோளின மேலும் நன்மார்பின் மேலும் சுடர்முடி மேலும் தாளின மேலும் புனைந்த தன்னந்துழாய் உடையம்மான்னு பாசுரம் இருக்கும் இல்லையோ, அந்த திருத்துழாய் அது பெரிய பாக்கியசாலின்னு சொல்ல வேண்டும். கேசவ பிரியைன்னு பேரு. திருத்துழாய்னா அவள்னு தான் அந்த திருத்துழாயை சொல்ல வேண்டும். இந்த துளசிங்கிறது அவள் பெருமானுடைய மனம் கவர்ந்தவள், கேசவ பிரியை அப்படிங்கிற ஏத்தம் மிக்கவள். அவளுக்கு கிடைச்ச பாக்கியம் என்னன்னா, பெருமான் திருவடிகள்லையும் இருப்பா, திருமார்பிலும் இருப்பா, தோளிலும் இருப்பள், பெருமான் தலைக்கு மேலே ஏறி அமர்ந்திருப்பள். இப்படி எல்லா விதமான பாக்கியத்தையும் பெற்றிருக்கிறாள் இல்லையோ. நாத்தத்துழாய் முடி நாராயணன், பெருமானை நமக்கு கோள் சொல்லுகிற திருத்துழாய் மாலைன்னு சொல்லுவார்கள். அவர் இருக்கிறாருங்கிறத எப்படி கண்டுபிடிச்சுள்ளான்னா, திருத்துழாய் வாசம் வருகிறதா, நிச்சயமாக பகவான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். படி பெருமானை நமக்கு காட்டி கொடுக்கிற வைபவம் அது திருத்துழாய்க்கு உண்டு. தாது நல்ல தன்னந்துழாய் கொடு அணிந்து, பரிமளத்தையும் செவ்வியையும் குளிர்த்தியையும் உடையதான திருத்துழாய் மாலை, அதிலே அனைவரும் ஈடுபட கண்டவன் ஆகையாலே பகவான் யோசனை பண்ணி பார்த்தார். நான் எப்பெல்லாம் திருத்துழாய் மாலை சாத்திக்கிறேனோ அவெல்லாம் எல்லோரும் நம்மிடத்திலே மயங்குகிறார்கள். திருமஞ்சன காலத்துல நன்னா பாருங்க, பெருமான் திருமஞ்சனம் கண்டருளின பிற்பாடு இந்த சஹசிரதார திருமஞ்சனம்ங்கிறது நடைபெறும். 1000 துளைகள் இடப்பெற்றிருக்கிற ஒரு பெரிய தாம்பாளத்தை ஒரு தட்டை பிடிச்சுப்பா. அதுக்கு மேல புருஷ சூக்தத்தை அந்த சந்தர்ப்பத்திலே அனுசந்திக்கிற போது அதுல தீர்த்தத்தை சேர்த்து அது தாரதாரையா பெருமான் பேரிலே வந்து விழுகிறதோ இல்லையோ. அதற்கு முன்பு பாருங்கோ, அந்த நிகழ்ச்சி நடைபெறுவதற்கு முன்பு பால் தயிர் தேனி இளநீர் எல்லாம் சேர்த்தாச்சு. அதற்கு பிற்பாடு இந்த சஹசிரதார தட்டை கொண்டு சங்கதார சக்கரதாரையினாலே அந்த சஹசிரதார திருமஞ்சனம்ங்கிறது நடைபெறும் இல்லையோ. அது நடைபெறுவதற்கு சிறிது பொழுது முன்பு பார்த்தீர்களானால் பகவான் ஒரு ஈரவாடை உடுத்துட்டு இருப்பார். ரொம்ப ஆச்சரியமா ஒரு திருத்துழாய் மாலையை பெருமானுக்கு சாத்துவர்கள். அத்தனை அழகா இருப்பார். திருவரங்கத்துக்கு போனாலும் சரி, திருமலைக்கு போனாலும் சரி, காஞ்சிபுரமோ திருநாராயணபுரமோ திருவல்லிக்கணி எந்த திவதேசம் வேணும்னாலும் போகும். அந்த திருத்துழாய் மாலை அணிந்து கொண்டிருக்கிற போது அவர் இன்னமும் அழகாலே இன்னமும் சிறந்து விளங்குவர், மின்னிடுவர். அந்த திருத்துழாய் மாலை அத்தனை அவருக்கு ஒரு அழகை கூட்டுறதோ இல்லையோ, அவருக்கு ஒரு ஆனந்தத்தை அவருக்கும் கொடுக்கிறது, சேவிக்கிற நமக்கும் கொடுக்கிறது இல்லையோ. அதனால பகவான் பார்த்தார், இந்த திருத்துழாய் மாலையை எப்போதெல்லாம் நான் அணிந்து கொள்கிறேனோ அப்போதெல்லாம் பக்தர்கள் நம்மிடத்திலே மனத்தை பறிகொடுப்பவர்களாக ஆகிறார்கள். அதனால் அந்த மாலையை போட்டு போவோம் என்று அதனை அணிந்து கொண்டு வந்தானாயித்து. பிரணய ரோஷம் நீங்கி கடுக அணைத்துக் கொள்வள் என்னும் விருப்பத்தாலே இங்கனே சில அலங்காரங்களை செய்து கொண்டு வந்தானாயித்து. போர்வையை போத்தின் வந்திருக்காருன்னு கீழே சொல்லியாச்சு. காதிற் கடிப்பிட்டு வந்திருக்காருங்கிறதையும் பார்த்தாச்சு. தாது நல்ல தன்னந்துழாய் கொடு அணிந்து அப்படின்னு திருத்துழாய் மாலையும் சாத்தின் வந்திருக்கார். எதுக்காகன்னா, இந்த பிரணய ரோஷங்கிறது தீர்ந்தவாறே கொஞ்ச நேரத்துக்கு பிற்பாடு ஒரு அன்பு ஏற்படும் இல்லையோ. எல்லாம் வீட்டுக்கு வீட்டு நடக்கிறது தான். கொஞ்ச நாள் மனைவி சரியா பேசுறேன், நாம ஏதோ 4 கேள்விகளை கேட்டோம், சரியா பதில் வரலைன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு அவளே வந்துட்டோ. ஏதோ மத்தியான வேளையில ஒரு பானம் சாப்பிடுவீரே, கார்த்தால ஒரு வேளை மத்தியானம் ஒரு வேளைன்னு பல பேர் வழக்கம் வச்சுட்டு இருக்காளோ இல்லையோ. அதனால அந்த பானம் சாப்பிட்ற வேலை வந்தவாறே என்ன இப்ப போட்டு கொண்டு வந்து கொடுக்கட்டுமா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்கறான்னா கணவன் என்ன சொல்லுவார், உன்னை போல அந்த பானத்தை தயார் செய்யறவா இதுகாரும் பிறந்ததில்லை, இனிமேல் பிறக்கப் போவதும் இல்லை அப்படின்னுவார். அந்த அம்மா உடனே என்ன சொல்லுவா, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், அதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் நன்னா பேசக்கத்தவர்னு நன்னா தெரியாதானே, இப்படி எல்லாம் பேசி என்ன இப்ப சாதிக்க போறீங்க, வேணுமா வேணாமா, இப்ப போடட்டுமா இல்லை இன்னும் ஒரு 1/4 மணி காலம் ஆகட்டுமா அப்படின்னு கேட்டான்னா, நீ எப்ப கொடுத்தாலும் அது அமிர்தம் தாங்கிறார் திரும்ப இவர். அந்த மாதிரி சொல்லிட்டாருன்னா உடனே ஒரு மெல்லிய புன்னகை அவளுடைய இதழ்களிலே காணப்பெற்றார்னு சொன்னால் அப்ப புரிஞ்சுட்டார், ஓ இது வரைக்கும் இருந்த அந்த ஊழல் எல்லாம் தீர்ந்தது போலும், இப்ப ரொம்ப அழகா சிரிக்கிறார், இனிமே பெருசா சண்டை இராது அப்படின்னு போய் பேச்சு கொடுக்கிறார். அந்த அம்மாவும் கொஞ்சம் நயமா பேச ஆரம்பிக்கிறார். கார்த்தால பேசினா போலே சுடு வார்த்தைகள் எல்லாம் ஒன்றுமே இல்லை, ரொம்ப தன்மையான வார்த்தைகளாக வெளிப்படுகிறதுனால் அப்ப இது தீர்ந்து போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறாரு இல்லையோ. 2 வார்த்தை தான் சொன்னார். அவ என்ன கேட்டா, என்ன கொடுத்துதானே ஆகணும், இவர் கொடுத்துதான் ஆகணும், நாம எப்படின்னு சாப்பிடணும், அதனால இவருக்கும் கொடுத்துதான் ஆகணும், அந்த பானத்தை 2 பேருக்குமாக தயார் செய்வோம்னு கேட்கிறாள். அவர் என்ன சொல்றார், நீ எப்ப கொடுத்தாலும் அமிர்தம் தான் அப்படின்னு 2வது வாட்டியா சொன்னார். முதல் தடவை உன்னை போல அந்த பானத்தை தயார் செய்யறவாளே இல்லைன்னார். இப்படி 2 வார்த்தைகளை விட்டாரோ இல்லையோ.
ரொம்ப இனிமையா பேசிட்டாரோ இல்லையோ. அதனாலதான் யாரா இருந்தாலும், அது வீடாகவே இருந்தாலும் வெளியுலகமாக இருந்தாலும் நீங்கள் இனிமையாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும். துளசிதாசர் ஒரு இடத்துல சொல்றார், வள்ளுவரும் சொல்லியிருக்கார், எல்லா பெரியவர்களும் சொல்லி இருக்கிற வார்த்தை தான். பாஷை தான் வேற வேற, நீதிகள் எல்லாம் எல்லாரும் ஒரே நீதியைத்தான் பல்வேறு பாஷைகளிலே பேசி இருக்கிறார்கள். துளசிதாசர் என்ன சொல்றார், நீங்கள் எல்லோரையும் வசப்படுத்த வேண்டும் என்று விரும்புவீர்களாகில், எல்லோரும் உங்கள் வசத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா, இனிமையாக பேசுங்கோள்ங்கிறார். இனிமையா பேசிவிட்டீர்களானால் உங்களை ஒருத்தரும் மறக்கவே மாட்டார்கள், உங்களை அத்தனை பேரும் விரும்பவே செய்வார்கள். அதனால அதை விட ஒரு சுலபமான உபாயம் கிடையாது உலகத்தை நீங்கள் வசீகரிப்பதற்கு. அதை முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது முதல்ல நம்முடைய மனைவி மக்களிடத்துல நமக்கு இருக்க வேண்டும். அங்க இருந்தா தானே வெளியில வரும். வீட்டுல அப்படி இல்லைன்னா வெளியில நம்மளால அப்படி நடந்து கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமாக ஆகி போகும். அதனால அது வீடா இருக்கட்டும் நாடா இருக்கட்டும் அதை போலத்தான் நடந்து கொள்ள வேண்டும். பகவான் அப்படித்தான் வந்திருக்கார். சரி, இந்த மாதிரி அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மோட பேசக்கூடும், நம்ம ஏறெடுத்து பார்க்க கூடும். அதனால அலங்காரங்கள் எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கார். இவன் தான் காலதாமதம் செய்து வந்தான் ஆகையாலே, இவர் தான் நேரத்தை அதிகமாக ஆக்கி வந்திருக்காரே. சொன்ன நேரத்திற்கு இவர் வரவே இல்லையோ. ஒரு பகலாயிரம் மொழியாலோ என்று சொல்லும்படியாக இருக்கிற அவ்வாய்ச்சி ஆதரித்து முகம் கொடுத்து வார்த்தை சொல்ல மாட்டிற்றிழல் அவள் சொல்ல மாட்டேங்கிற, ஆதரித்து வந்திருக்காரேன்னு பார்த்து பேசுவதற்கு அவள் தயாராக இருக்கிறாளான்னா இல்லை. அதுவே ஹேத்துவாக இவனும் விரைந்து செல்ல மாட்டாதே கதவின் புறமே கவிழ்தலையிட்டு நிற்க வேண்டியவன் ஆயினன். அதுவே காரணமா என்ன எடுத்துன்னா, இவனும் வேகமா பக்கத்துல போக முடியாமல் கதவின் புறமே கவிழ்தலையிட்டு நிற்க வேண்டியவன் ஆயினன். இந்த கதவு போடுறதுங்கிற இடத்துல இந்த வாசப்படின்னு சொல்றோம் பாருங்க, அந்த இடத்துல பெருமான் நின்று விட்டார். வாசப்படியின் இடத்துல அவர் நின்று விட்டார். வெளியிலையும் இல்லை உள்ளேயும் இல்லைங்கிற மாதிரியான நிலைமை. உள்ள இருக்கிற பெண் பிள்ளை பாக்குறா, இப்படி நின்றா வெள்ள தள்ளி கதவை கூட போட முடியாது. மட்டையடி உற்சவம் எப்படி பண்றது? இப்போ இந்த மாதிரி நடுவிலே இடையிலே வந்து நின்று விட்டான்னு சொன்னால் வெளியில தள்ளி கதவையும் போட முடியல. எதற்காக இப்படி செய்கிறான் அப்படின்னு அவள் நினைத்து கொண்டிருக்கிறாள். அந்த நிலைமையை கண்டு ஆட்சி என்ன சொல்றா, போதும் அறித்து புறமே வந்து நின்னீர், எதுக்கு இதுவென்னோ என்கிறாள். காதில் கடிப்பிட்டு கொண்டு வர வேண்டுகையாலும் அறையில் கலிங்க முடித்து கொண்டு வர வேண்டுகையாலும் நல்ல தன்னந்துழாய் அணிந்து கொண்டு வர வேண்டுகையாலும் இவத்துக்காக தாமதமாயித்தே எண்ணி உன்னை ஒழிய வேறொருத்தி இடத்தே போயிருந்தேனாய் தாமதித்து வந்தேனல்லேன் என்று கண்ணபிரான் சூச்சிப்பிக்க. என்ன அழகா சொல்லிட்டார் பாருங்க. ஏன் லேட் ஆச்சு, எப்பவோ வரேன்னு சொன்னியே, இப்பதான் வந்திருக்கியா, இதுதான் நீ சொன்ன நேரத்திற்கு வருகிற அழகா அப்படின்னு அவள் கேட்டதற்கு இவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க, காதப்பார் நான் காதில் கடிப்பிட்டு வந்திருக்கிறேனா, அதுக்கு கொஞ்சம் அவகாசம் ஆகுமா ஆகாதா, நேரம் பிடிக்கத்தானே செய்யும். அதனால அதற்கென்று நேரம் பிடித்தது. இன்னும் கலிங்க முடித்து கொண்டு வந்திருக்கிறேன், அதற்கும் நேரம் பிடிக்கிறது. அதுக்கு மேல நல்ல தன்னந்துழாய் மாலை எங்க சுலபமா கிடைக்கிறது, தேடி பிடித்து கண்டுபிடித்து அதை அணிந்து கொள்ள வேண்டியதாயிற்று. அதனாலும் காலதாமதமாயிற்று. அதனால நீ ஏன் காலதாமதமாச்சுன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். காதில் கடிப்பிட்டு வந்திருக்கிறேன், கலிங்க முடித்து கொண்டு வந்திருக்கிறேன், தன்னந்துழாய் மாலை சூட்டி கொண்டு வந்திருக்கிறேன், இதனால தான் காலதாமதமாச்சே ஒழிய நான் இன்னொரு பெண்ணினிடத்திலே சென்றேன் என்று ஒருபோதும் கருதாதே, அப்படியெல்லாம் நினைச்சுக்காதே அப்படின்னு அவர் சூச்சிப்பிக்க இதுவென் என்கிறாள். அதாவது வெறுங்காதே பரமபோக்கியமாயிருக்க காதிலே கடிப்பிடுவானென் இதுவென் பூணித்தொழுவினிற்புக்கு புழுதி அடைந்த பொன்மேனியை காண பெரிது முகப்பார் நாங்களாயிருக்க கலிங்க முடித்து அத்திருமேனி அழகை மறைப்பானன். பெருமான் விளையாடிட்டு வந்திருக்கார்னு சொன்னா சேரும் சகதியுமா இருக்கிற இடத்துல ஆழ அமிழ்ந்து பெருமான் விளையாடிட்டு வந்தார் அப்படின்னா அந்த தூசு தும்பெல்லாம் படிந்திருக்கிற அந்த திருமேனி இருக்கு பாருங்க, அதை கண்டே உகக்கிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அந்த பொன்மேனியை காண பெரிதுமுகப்பார்களாக நாங்கள் இருக்க கலிங்க முடித்து அத்திருமேனி அழகை மறைப்பானன். அந்த திருமேனி அழகை இப்படித்தான் போர்த்தி கொண்டு மறைத்துக் கொள்வதோ இதுவென் என்கிறபடி, திருமேனிதானே சர்வகந்தகா என்கிறபடியே திருமேனிதானே பரிமள பிரச்சுரமாயிருக்க திருத்துழாய் பரிமளம் ஏறிடுவானேன். பெருமானே, உனக்கு என்ன இந்த திருத்துழாமாலை அணிந்து கொண்டால்தான் ஒரு பரிமளம்ங்கிறது உண்டாக போகிறதா? எப்போதும் எல்லா விதமான அந்த நறுமணங்களும் நிரம்பி இருக்க பெற்றவனாகத்தானே பகவான் இருக்கிறான். அதனாலே இருந்தபடியே உகக்கிற எங்களுக்காக அலங்கரித்து வர வேணுமோ? எப்படி இருந்தாலும் உன்னை நாங்கள் ரசிக்கத்தானே போகிறோம்.
அனுபவிக்கத்தானே போகிறோம். சில உற்சவங்கள்ல நிறைய புஷ்பமாலைகளை சாத்தி கொண்டு பகவான் எழுந்தருளுகிறார். அன்றைக்கும் கண்கொட்டாமல் கண்ணிமைக்காமல் அவரை சேவித்து மகிழ்கிறோம். சில உற்சவங்கள்ல ரொம்ப ஏகாந்தமா ஒரு மாலை கூட இராது, அப்படியே எழுந்தருளுகிறார். அந்த சேவைக்கும் நாம மனத்தை பறிகொடுத்துத்தான் நிற்கிறோம். சில உற்சவங்கள்ல ஒரு ரோஜாப்பு மாலை சாத்தி கொண்டு எழுந்தருளுகிறார். அப்படின்னா அந்த நாளைக்காகவும் காத்திருந்து தவம் இருந்து அன்றைய நாளும் பெருமானை அனுபவிக்கவே செய்கிறோம். அவர் எப்படி வந்தாலும் அழகுதான். அவர் வந்தாலே அழகுதான். அதனால எப்படி வந்தாலும் அழகு, அவர் வந்தாலே அழகு, எப்படி வந்தாலும் அழகு. அப்படித்தானே நாம் அவரை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட எங்களுக்காக திருத்துழாய் மாலையை சாத்தி கொண்டுதான் பரிமளத்தை கூட்டிக் கொள்ள வேண்டுமோ? அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாமே. ஏதுக்கு இது? கொடும் பசி வேளையில் கிடையாத சோறு ஏதுக்கு? நல்ல பசி இருந்தப்போ ஒரு சோறு கிடைக்கல, அது பசி போன பிற்பாடு கிடைத்து என்ன பிரயோஜனம்? உம் அழகை நீரே கண்டு கொண்டு, உம் உடம்பையும் நீரே தொட்டு கொண்டு, நீரே மோந்து பார்த்து கொண்டு, நீரே கட்டிக்கொண்டு, நீரே மகிழ்ந்திரும் சொல்லிட்டா பாருங்க. உம்முடைய திருமேனி, உம் அழகு, அந்த அழகை நீரே கண்டுகொள்ள வேண்டியது, நீரே பார்த்துக்க வேண்டியது. எத்தனை அழகா இருக்கேன், எத்தனை அழகா இருக்கேன் நீரே பார்த்துக்கோம். உம்முடைய உடம்பை நான் வந்து தொடுவேன்லாம் எதிர்பார்க்காதையும் நீரே தொட்டு பார்த்து கொள்ளும். எத்தனை வெண்மையா இருக்கு, என்ன சௌகுமாரியம் அப்படின்னு நீரே கொண்டாடிக்கலாம். நீரே மோந்து பார்த்து கொள்ளும். திருத்துழாய் மாலையெல்லாம் சாத்தின்னு வந்திருக்கேன்னு சொல்றீரே, மோந்து பார்த்து கொள்ளும். அந்த வாசனையை நீரே அனுபவிக்கலாம், ஒன்றும் குறையில்லை. உம்ம நீரே முடிஞ்சா கட்டிப்பிடிச்சு கொள்ளும், நீரே சந்தோஷமாயிரும். எங்களுக்கு எதுக்கு? வேண்டா வேண்டா என்று கதவடைக்கின்றாள் போலும். பிடிச்சு தள்ளுறா போல, ஒன்னும் வேண்டாம், நீ வந்தபடியே போ அப்படின்னு சொல்லுமா போலே இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அடுத்தது பாருங்க. துவராடை உடுத்தொரு செண்டு சிலுப்பி கவராக முடித்து கலிக்கச்சு கட்டி சுவரார் கதவின் புறமே வந்து நின்றீர், இவரார் இதுவென் இதுவென் இதுவென்னோ என்று பாசுரம். சிவப்பு நிறமான திருப்பரி அட்டத்தை சாத்திண்டார். ஒரு செண்டை கையால சிலுப்பி கொண்டு, அதை இப்படியும் அப்படியுமாக அதை இப்படி அசைத்து கொண்டுன்னு சொல்றோம் இல்லையோ, அப்படி அசைத்து கொண்டு வருகிறார். திருக்குழலை வாரி முடித்து அதற்கு மேலே வலிய கச்சிப்பட்டையை இடுப்பில் கட்டிக்கொண்டு சுவரோடு சார்ந்த கதவின் புறமாக வந்து நிற்கின்றீர், இவரார் இப்படி நிற்கிற இவர் ஆறுகொல் இதுவென் இதுவென்னோ அப்படின்னு பாசுரம் அமைந்திருக்கிறது. இதுவென் இதுவென் இதுவென்னோ என்று அமைந்திருக்கிறது. கீழ்ப்பாட்டிலே கலிங்கம் உடுத்து கொண்டு வந்தார்னு சொல்லப்பட்டது இல்லையோ, இப்பாட்டிலே துவராடை உடுத்தமை கூறப்படுகின்றது. கண்ணன் வரும்போதே அந்த துவராடை, அதாவது சிவப்பு நிறத்தாலான ஆடை, அதையும் சேர்த்து கையெடுக்கல வச்சுன்னு வந்துட்டாரு போல் இருக்கு, அப்படித்தான் தோன்றுகிறது. கலிங்கம் உடுத்து வந்ததற்கு இவள் ஈடுபட காணாமையாலே அந்த கருப்பு நிறத்தாலான ஆடையே அந்த போர்வையை போத்திண்டு வந்தார். பார்த்த உடனே மயங்கிடுவான்னு அவர் நினைச்சுட்டு இருந்தார். ஆனா அந்த பெண் பிள்ளை எதுக்காக வந்தேன் நீ போன்னு சொல்லிட்டாளோ இல்லையோ, சரி மயங்காததை பார்த்துட்டார். அதனால என்ன பண்ணிட்டார், துவராடையை உடுத்து காட்டுவோம், இந்த செக்கச்சவேல் இருக்கிற திருப்பரி அட்டத்தை சாத்தி கொண்டு அவளுக்கு செவசாதிப்போம், அதிலாவது அவள் ஈடுபடுகிறாளா மயங்குகிறாளா என்று பார்ப்போம் அப்படின்னுட்டு துவராடையை உடுத்து கொண்டான் ஆயிற்று. ஒரு செண்டு சிலுப்பி கையிலே ஒரு பூச்செண்டை சிலுப்பி கொண்டு வந்தானாயிற்று. ஒரு பூச்செண்டை கையிலே எடுத்துக்கொண்டு அதை இப்படியும் அப்படியும் அசைத்து கொண்டு வந்தானாயித்து. சிலுப்புதல் அசைத்தல். அதற்கு மேல பாருங்க, அதற்கு மேல என்ன சொல்றார், கவராக முடித்து, கவர் இரண்டாக பிரிகை, எனவே குழலை வாரி முடித்து என்னதாயித்து, குழலை வாரி முடித்து கொண்டு பெருமான் வந்திருக்கிறான். அதற்கு மேலே கலிக்கச்சு கட்டி வலிய கச்சுப்பட்டையை அறையிலே இறுக்கி கட்டி கொண்டும் அப்படி வந்திருக்கார் பெருமான். நன்னா கச்சத்தையும் கட்டின்னு வந்திருக்கார். வந்தவன் ஆய்ச்சியுடைய முகக்குறியை கண்டவாறே தைரியமாக உள்ளு புக மாட்டாமல், அவளை பார்த்தாலே தெரியுது. இப்ப உள்ள போனோம்னா ஒண்ணு நம்மளை முகம் கொடுத்து வரவேற்று உபசரிக்க போவதில்லை, பார்க்கும் போதே தெரிகிறது. உள்ள போறதுக்கு பயமா இருக்கு, வெளியில போறதுக்கும் ஒரடியா போனோம்னா அதற்கும் மனம் வரமாட்டேன் என்கிறது. அவளை பார்த்தாக வேண்டும் மனசுல ஆசையும் இருக்கிறது. அவள் அங்கீகரிப்பளோ, இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா அங்கீகரியாள்னு தெரிகிறது, கிட்டையே சேர்க்க மாட்டாங்கிறது தெரிகிறது. அதனால கதவுக்கு புறம்பே நின்றானாயித்து, அதைத்தான் அறிந்தமை சொல்லுகிறாள். அது இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அதைத்தான் சொல்றா. சுவராறு கதவின் புறமே வந்து நின்னீர். கண்ணபிரான் அந்த வார்த்தையையே அவகாசமாக பற்றி கொண்டு அணுகி சென்று மடிபிடிக்க புகுந்தான். கதவு மேல அப்படி சாஞ்சுன்னு நிக்கிறா போல இருக்கேன்னு கேட்டாள் இல்லையோ,
அந்த வார்த்தையே பிடித்து கொண்டு அவளை பிடிப்பதற்காக உள்ளே புகுந்தான். புகவே இவரார், இதுவென்னோ அப்படின்னு அவள் சொன்னாளாம். அடுத்த பாசனம் பாருங்க, அர்த்தத்தையே விண்ணப்பிக்கிறேன். பகவான் எப்படிப்பட்டவன்னா, கருடனையே தன்னுடைய துவஜமாக, கருட கொடி, அதைத்தான் கருளக்கொடின்னு சொல்லுவார்கள். அந்த கருளக்கொடி ஒன்றுடையீர் மங்களம் கருடத்வஜன்னு சொல்லுவார்கள். பகவானுக்கு இருக்கிற பெருமை என்னன்னா, மங்களம் புண்டரீகாட்சோ மங்களம் கருடத்வஜா. பெருமான் செந்தாமரை கண்ணன், அவனுக்கு மங்களம் உண்டாகட்டும். கருடத்வஜன், கருடக்கொடி ஒன்றுடையவனான பெருமான், அவனுக்கு மங்களம் உண்டாகட்டும்னு சொல்லுவார்கள். அப்போ கருடனாகிற ஒரு துவஜத்தை, கொடியை உடையவராக இருக்கிறார். தாசசகாவாகனமாசனம் துவஜோ எஸ்தே விதானம் வியஜனம் திரைமயான்னு ஆள வந்தாரு பாடுவர். தாசசகா வாகனம் ஆசனம் துவஜா, கொடியாவும் அவர் தான் இருக்கார். அதனாலே அந்த கருடனை, ஒரு துவஜத்தை, கருடனாகிற கொடியை உடையவர். அக்கருடனை நடத்துவதிலே ஒப்பத்தவர். இந்த இடத்துல தனிப்பாகீர்னு பாசுரத்துல வருது பாருங்க. அந்த கருடனை நடத்துவதிலே ஒப்பத்தவராக இருக்கிறார். அதற்கு மேலே தூங்கும் போது அசுரனால் ஆவேசிக்கப்பட்ட வண்டியானது உருமாய்ந்து போகும்படி சகடாசுர வதம், அதை பத்தின பிரஸ்தாவம். அதற்கு மேலே அந்த சகடாசுரனை முடித்தீர். அதற்கு மேலே என்ன செய்தீர்னா, இவ்விராப்போதிலே பெண்கள் மோகிக்கும்படியாக இசை பாடிக்கொண்டு வந்து வீட்டினுள் வந்து சேர்ந்தீர். இதுவென் என்று கேட்கிறாள். பகவானே, நீர் ரொம்ப மிக பெரியவர், வேதாகமேதம் புருஷம் மகாந்தம்னு சொல்லப்பட்டிருக்கிறபடியே நீர் மகாத்மா, அறப்பெரியவர், பெரிய திருவடியை கொடியாக உடையவர், அவனை ஏறி நடத்துவதிலே அசாதாரணமான வல்லமை உடையவர். ஆச்சரியமான இடத்துல தெரிவிக்கிறார். பகவான் உலகத்தை எல்லாம் காப்பாத்துறார், பெரிய காரியம். அப்படி உலகத்தை எல்லாம் காப்பாத்துற பகவானை கருடன் காப்பாற்றுகிறான், பெரிய காரியம். தன்னை காப்பாற்றுற கருடனையும் பகவான் காப்பாற்றுகிறார், அது இன்னமும் பெரிய காரியமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? உலகத்தை எல்லாம் பகவான் காப்பாற்றுறார். உலகத்தை எல்லாம் காப்பாற்றுற பகவானை கோலார்ந்த நெடுஞ்சார்ந்தம் கூனல் சங்கம் கொலையாழி கொடுந்தண்டு கொத்த உள்வான் காலார்ந்த கதிக்கருடன் என்னும் வெண்ணி கடும்பறவை இவை அனைத்தும் புறஞ்சூழ் காப்புன்னு குலசேகர ஆழ்வார் பாடுறாரு இல்லையோ? அப்போ எல்லாரையும் காப்பாற்றுற பெருமாள், அவரை கருடன் காப்பாற்றுறான். அந்த கருடனையும் ரட்சிக்கிற பொறுப்பு பகவானை சேர்ந்ததாத்தானே இருக்கு. பெருமானுடைய ரட்சணத்திலே ஒதுங்கியவன் என்றோ அவனும், அப்ப இன்னமும் பெரிய பொறுப்பு பெருமானிடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். அந்த கருடனை நடத்துவதிலே ஒப்பத்தவர், ரொம்ப பெரியவர் சுவாமி, பெரிய திருவடியை கொடியாக உடையவர். அவர் மேலே ஆரோகணித்து உலாவுவதிலே நீர் சமர்த்தர், அவரையும் காப்பாற்றுகிற அந்த வல்லமை படைத்தவராகவும் நீர் இருக்கிறீர். நீர் என்ன செய்தீர் தெரியுமா? உறங்கும் போது அசுராவிஷ்டமான சகடம் மேலே விழ, அது எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற சரித்திரம். பிறந்த 7 திங்களில் நடந்த சரித்திரம். குழந்தை கண்ணன் தொட்டிலே கிடக்கிறான். யசோதை என்ன பண்ணினாள்? இந்த குழந்தைக்கு பால் எடுத்துன்னு வரணும்னு போனாளாம். அப்போ ஒரு சக்கட்டத்தை, அங்கிருந்த ஒரு சக்கரத்தை, வண்டி சக்கரத்தை குழந்தைக்கு பாதுகாப்பாக, ஏன்னா இந்த குழந்தை இப்படியும் அப்படியும் துள்ளி குதித்து வெளியிலே விழுந்து விடுமோன்னு தாயாருக்கு அச்சம். அதனால ஒரு சக்கட்டத்தை, ஒரு சக்கரத்தை பாதுகாப்பா வச்சுட்டு போயிருக்கா. அதுல ஒரு அசுரன் ஆவேசித்திருந்தான். கம்சனாலே ஏவப்பட்டவனான அசுரன் ஒருவன் அதிலே ஆவேசித்திருந்தான். கண்ணனை கொல்றதுக்காக வந்திருக்கான் அவன். பகவான் தெரிந்து கொண்டார். அந்த சகடாசுரனை பெருமான் என்ன பண்ணார்? திருவடியால ஒரு எத்தினார் இல்லையோ, ஒரு உதச்சார். அங்கேயே சுக்குநூறாகி போச்சு சகடம். சகடாசுரன் மாய்ந்தான், உருமாய்ந்தொழிந்தான். அதனாலதான் சொல்லுவார்கள், தழும்பிருந்த சார்கணான்னுட்டு. பெருமானுடைய அந்த தோளை சேவிச்சோன்னா சகாசதம் ஜாக்கின கர்க்கசுபைகின்னு ஆளவந்தாருடைய பாசுரம். பெருமானுடைய தோளை பார்த்தோம்னா அந்த வில்லினுடைய நான் அது உரசி உரசி ஒரு தழும்பு பெருமானுடைய சக்கரவர்த்தி திருமகனுடைய தோள்களிலே நமக்கு காண கிடைக்கும். அது ராமபக்தர்கள்லாம் ரொம்ப பெருமையா சொன்னா. கிருஷ்ண பக்தர்கள்னு சொல்றா, உங்க பெருமானுக்கு தோளிலே தழும்பு காணப்படுமா போலே எங்கள் கண்ணனுக்கு திருவடிகளிலே காணப்படும். என்ன திருவடிகளிலே? எதனாலே தழும்புன்னா, சின்ன குழந்தையா இருக்கிறச்சே சகடாசுரனை பெருமான் முடித்தாரோ இல்லையோ, அதனாலே ஏற்பட்ட வீரத்தழும்பு அப்படின்னு சொல்லுவார்கள். ஆனா நம்மவர்களும் சரி, வடதேசத்தவர்களும் சரி, இன்னும் நம்ம விட வடதேசத்தவர்கள் கண்ணன் வதம் செய்தான்னு வாயால சொல்லவே மாட்டான். அவளுக்கு அது என்னமோ கண்ணனை ஒரு கொலைக்காரனை போல சித்தரிக்கிறா போல படுறதா. என்ன சுவாமி, கண்ணன் போய் கம்சனை கொன்னான்னு சொல்றாரு என்பா. கண்ணன் தானே கம்சனை கொன்னார்னா இருக்கலாம் சுவாமி, இது அப்படி சொல்லக்கூடாது சுவாமி. அவன் தீயவன், அவன் போதாத வேளை கண்ணனால முடிந்தான். நம்முடைய ஆச்சாரியர்களும் அப்படித்தான் பல இடங்களிலே அருளி செய்திருக்கிறார்கள். கண்ணன் சகடாசுரனை கொன்னான்னு சொல்ல மாட்டான். தாயார் பால் கொண்டு வரேன்னு போனா
இல்ல பால் கொடுக்க தாயார் வரல, முளைவரவு அது காலதாமதமாச்சு. அது காலதாமதம் ஆகவே இந்த கோபம் வந்துருச்சுன்னா குழந்தை அப்படி கையையும் காலையும் என்னன்னா உதைச்சிக்கும் இல்லையோ, இப்படியும் அப்படியுமாக அசைக்கும், கையையும் காலையும் அசைத்து பார்க்கும். அப்படி காலை உதைச்சிருக்கார். உதைக்கும் போது போதாத வேளை அந்த சகடாசுரன் பக்கத்திலேயே இருந்திருக்கான். சக்கரத்திலே ஆவேசித்தவனான சகடாசுரன் அவன் பக்கத்திலேயே இருந்திருக்கிறான். அவனுடைய போதாத வேளை குழந்தை பாவம் பாலுக்காக அழுது கொண்டே கையையும் காலையும் உதறி இருக்கு. அந்த சமயத்துல அவன் போய் பக்கத்துல இருப்பான். மேல பட்டுது கீழே விழுந்தா போயிட்டான். ரொம்ப வீக்கா இருந்திருப்பான் போல் இருக்கு. அதனால அவனுடைய அந்த ஒரு வீக்னஸ், உடம்புல இருக்கக்கூடிய ஒரு அசக்தி, அதனால சீக்கிரமா போயிட்டான். ஏற்கனவே பல வியாதிகள் இருக்கும் போல் இருக்கு அப்படிங்கிறா போலத்தான் அதை சொல்லுகிறார்கள். அப்படி பெருமான் சகடம் அது உருளை, ரொம்ப அழகா அதை பண்ணியிருக்கார். உருளச் சகடம் அது உறக்கில் நிமிர்த்தீர் அப்படின்னு சொல்லிட்டு மருளக் கொடுபாடி வந்தில்லம் புகுந்தீர் இருளத்திதுவென் இதுவென் இதுவென் நோ அப்படின்னு கேட்டுள்ளார். என்னன்னா பெண்கள் மோகிக்கும்படியாக இசை பாடிக்கொண்டு வந்து பாடிண்டு வேற வந்திருக்கார். ஏதோ பாட்டை வேற பாடிண்டு வந்திருக்கார். அப்படி வீட்டினுள்ளே வந்து சேர்ந்திருக்கிறீரே, இந்த ராத்திரி பொழுதுலே வந்திருக்கிறீரே, இது எதற்காக, ஏன் வந்தீர் அப்படின்னு கேட்கும்படியான பாசுரம். நாமம் பலவுடை பலவுமுடை நாரண நம்பி. பகவான் நாராயணனுக்கு பல வகையான திருநாமங்கள், எண்ணிலடங்காத திருநாமங்கள், ஆயிரக்கணக்கான திருநாமங்கள், சஹஸ்ர நாமம்னு கொண்டாடுகிறோம் இல்லையா. நாமம் பல உடை அப்படின்னா விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரோன்னு ஆரம்பிச்சுட்டு கடைசியில கொண்டு போய் முடிக்கிறோம் பாருங்க. தேவகி நந்தன ஸ்ரஷ்டாட்சிதீஷ பாபநாசனஹா சங்கபிருநந்தகி சக்ரி அப்படின்லாம் சொல்லி முடிக்கிறோமே. அந்த திருநாமங்களை இங்க சொல்றாளான்னா அந்த திருநாமங்களை, அந்த சஹஸ்ரநாமத்தை பத்தின பேச்சே அன்று. பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப அழகா சொல்லிட்டார். பெருமானுக்கு நாமம் பலவும் உடை அப்படின்னா பல திருநாமங்கள் உண்டுங்கிறது பொருளாக கிடைக்கிறது. என்னென்ன திருநாமங்கள்னால் விஸ்வம் விஷ்ணுர்வ ஷட்காரஹா அன்று. அப்ப வேற என்னன்னா இந்நாளுக்கு அடியான், இந்நாளுக்கு அடியான் என்று நீர் படைத்த பெயர்களுக்கு எல்லையுண்டோ. ராதைக்கு அடியவன், கோதைக்கு அடியவன், நீலா அவளுக்கும் அடியவன், மாதவியின் ஒருத்தி மாதவிக்கும் அடியவன். இப்படி இந்நாளுக்கு அடியவன், இந்நாளுக்கு அடியான், இதுவே பேரா வச்சுருக்கான். அப்படின்னா இப்படி சொல்லலாம். கோதாதாசன், ராதாதாசன், நீலாதாசன், மாதவிதாசன், இப்படிதான் பெயர் எடுத்து வச்சிருக்கார் இவர். அப்படி நீர் படைத்த பெயர்களுக்கு எல்லையுண்டோ அப்படிங்கிறார். சஹஸ்ரநாமத்துக்காவது முடிவுன்னு ஒண்ணு இருக்கும். இப்படி இந்த கோபிகைகளுக்கு தன்னை எழுதி கொடுத்திருக்கிறானே பெருமான், அதனாலே தன்னை ஓரொரு கோபிகைக்கும் தன்னை அடியவன் என்றே எழுதி கொடுத்திருக்குமா போலே வர்த்திக்கின்றானே. அதனாலே பெற்றிருக்கிற திருநாமங்களுக்கு ஒரு எல்லையே இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். காஞ்சி பிரதிவாதி பயங்கர மகாவித்வான் சுவாமி ரொம்ப அழகா ஒரு ஸ்லோகம் உபன்யாசங்களிலே சாதிப்பது உண்டு. தம்முடைய உபன்யாசங்களிலே அவர் சாதிப்பது உண்டு. அழகான ஸ்லோகம் நினைவிற்கு வரவே விண்ணப்பிக்கிறேன். ஒரு பெரியவர் இருந்தார். வாசல்ல பகவான் எப்போதெல்லாம் சவாரி புறப்பாடு கண்டருளுகிறானோ அப்போதெல்லாம் பெருமானுக்கு உபகாரம் மறவாமல் சமர்ப்பிப்பர். பெருமானுக்கு உபகாரம் சமர்ப்பிக்கிறதுன்னு உண்டோ இல்லையோ, உபகாரம் வேறு உபகாரம் வேறு. பெருமானுக்கும் பெரியவர்களுக்கும் நாம சமர்ப்பிப்பது உபகாரம்னு சொல்லுகிறோம். உபகாரம்னா உதவி பண்றது. இப்போ உபகாரம்னா ஒரு தட்டுல பழங்கள்லாம் வைத்துக்கொண்டு வெத்தலை பாக்கெல்லாம் வச்சுண்டு கற்பூரம் எல்லாம் அதை சித்தமாக வைத்துக்கொண்டு அதை பெருமானுக்கு சமர்ப்பிப்பது. சில திவ்ய தேசங்களிலே நீங்க தேங்காயை உடைச்சு கொடுத்துட்டா, பழங்களை உரிச்சு கொடுத்துட்டா அமுது செய்ய பண்ண மாட்டார்கள். எங்க கிட்ட கொடுங்கோ, நாங்க உடைச்சு அமுது செய்ய பண்ணி தருகிறோம் அப்படின்வா. சில திவ்ய தேசங்களிலே நீங்கள் உடைக்காமல் கொடுத்தால் அமுது செய்ய பண்ண மாட்டார்கள். இது அந்தந்த திவ்ய தேசத்தை வழக்கத்தை பொறுத்தது. அந்தந்த திவ்ய தேசங்களிலே அந்தந்த திவ்ய தேசங்களுக்கு அனுகுணமாக கண்டுகொள்வது. அதனால அந்த விஷயத்துக்குள்ள நமக்கு இப்ப அதிக விசாரம் இல்லை. உபகாரம் சமர்ப்பித்தல்னு உண்டோ இல்லையோ, சித்தமா இருப்பாராம். எப்ப பெருமாள் வாசல்ல வந்தாலும் தயாரா பெருமானுக்கு என்று காத்திருந்து விழுந்து சேவிச்சுட்டு அந்த உபகாரங்களை எல்லாம் சமர்ப்பிப்பர். இருந்தாலும் பெருமாள் நம்ம வீட்டு வாசல்ல வருகிறார், நம்மை அனுகிரகிப்பதற்கென்றே எழுந்தருளுகிறார். ஒரு நாள் என்னாச்சு, இவருக்கு புறப்பாடு நினைவிலேயே வரவில்லை. மறந்தே போனார். இன்னைக்கு புறப்பாடு உண்டுங்கிறத மறந்து போயிட்டார். உபகாரங்களை ஒன்றும் சித்தப்படுத்தி வைக்கவில்லை. வெடி போட்டிருக்கா, உடல் சத்தம் கேட்டிருக்கு, இவர் காதுல என்னமோ ஒன்றும் விழலை, ஏதோ விசாரத்துல இருந்துட்டார் போல் இருக்கு. என்னமோ வாசல சத்தம் கேட்கறதேன்னு ஓடி வந்தா ஆத்து வாசல்ல பெருமாள் வந்துட்டு இருக்கார். ஐயோ, தட்டுலாம் ஒன்றும் சித்தப்படுத்தி வைக்கலையே, தயாரா வைக்கலையே, காத்துட்டு சொல்ல முடியுமா? சுவாமி ஒரு 2 நிமிஷம் காத்துட்டு இருக்கோ, உள்ள போய் தட்டுல பழங்களோ கல்கண்டோ ஏதோ கொண்டு வரேன்னு சொல்லிட்டெல்லாம் போக முடியாதே. கையை பசிஞ்சு நிற்கிறார். ஐயோ தப்பு பண்ணிட்டேனே, வாசல் வரைக்கும் தெய்வம் வந்துடுத்தே, குழந்தை வாசல்ல வந்து நிற்கிறான், ஒன்றும் கொடுக்க இல்லாதவனாக இருக்கிறேனே அப்படின்னு அவருக்கு ஏக வருத்தம். கையை பசஞ்சுண்டு
மனம் உள்ளுக்குள்ளே அதுவும் பிசையிறது, கையும் பிசைஞ்சுட்டு இருக்கார். வருத்தத்தோட நிக்கிறார். பகவான் ஒரு கணம் அவர் வீட்டு வாசல்ல நின்றானாம். நின்றுட்டு அவரை பார்த்துட்டு கேட்கறான், பாத்தீரா இன்னைக்கு என்ன மறந்து போயிட்டு பாத்தீரா, எப்பவும் தயாராக நிற்பீர், அதனால என்ன ஜெயிச்சுட்டு இருந்தீர், உபகாரத்தோட தயாரா நிற்பீர். நான் கூட நினைச்சுப்பேன், ஒரு நாளாவது நம்மளை மறந்துட்டு நிக்கிறாரா பார்க்கணும்னு பார்த்துட்டே இருப்பேன். எப்பவும் தயாரா நிக்கிறார், மறக்கவே மாட்டேங்கிறார். தூக்கத்துல கூட நம்மளை மறக்காதவர் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீர் தான் அதனால ஜெயித்து கொண்டிருந்தீர். இன்னைக்கு பார் கையில தட்டு ஒன்றும் இருக்காது, மறந்துடுவார்னு ஒரு தடவையும் நான் நினைப்பேன். ஆனா எப்பவும் உம்மிடத்துல தட்டு இருக்கும். இன்னைக்கு நான் ஒன்றும் நினைக்கவே இல்லை வரச்சே, நீங்க எப்பவும் போல தட்டோட தான் நிப்பீர்னு நினைச்சுட்டே தான் வந்தேன். ஆனா இன்னைக்கு பாரும் கையில தட்டை காணும், இன்னைக்கு நான் வென்றேன் அப்படின்னானா பெருமாள். கவனமா கழுகு, ரொம்ப அழகான ஸ்லோகம். ரத்னாகரஸ்தவ கிரகம் கிரகணீச்ச லக்ஷ்மி கிம் தேயமஸ்தி பவதே புருஷோத்தமாய. அவர் உடனே கேட்டாரா, பெருமானை இன்றைக்கும் அடியேன் தோற்றேன்னு அடியேன் கருத மாட்டேன். நீர் சொன்னீர் நான் தோத்து போயிட்டேன்னுட்டு, கிடையவே கிடையாது. இன்னைக்கு ஏன் உபகாரம் சமர்ப்பிக்கல தெரியுமா, இன்னைக்கு நான் பெரிய விசாரம் பண்ணிட்டு இருந்தேன். போட்டுட்டார் இவர். பொய் சொல்றவர் கண்ணன்னா, அந்த கண்ணனுக்கும் நாம பொய் சொல்லலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அப்பதானே அவர் சொல்ற பொய் நமக்கு எத்தனை இனிமையாக இருக்கிறதுங்கிறது அவருக்கு புரியும். நாம அவர்கிட்ட பொய் சொன்னா தானே புரியும். இது நமக்கு சொல்லியே தர வேண்டாம், எப்பவும் பண்ணிட்டு இருக்கிற காரியம் தான் வச்சுக்கோங்க. இருந்தாலும் அந்த மாதிரி பெருத்த பொய்கள் எல்லாம் பகவானத்துல சொல்லி நாம ஒன்றும் தப்பிச்சுட முடியாது. ஏன்னா கூடவே இருந்த எல்லாத்தையும் உள்ளவார் உள்ளித்தெல்லாம் உடன் இருந்து அறிபவர் அவர் இருக்காரோ இல்லையோ. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையே. இங்க ரெண்டு பேரை நம்மளால ஏமாத்தவே முடியாது. ஒன்னு பகவானை ஏமாத்த முடியாது, இன்னொன்னு நம்மளை ஏமாத்திக்க முடியாது. எப்படி செக் வச்சுட்டாரு பாருங்க பெருமாள். அவரையும் ஏமாத்த முடியாது. சரி அவரை ஏமாத்த முடியலன்னா பரவாயில்ல, மற்ற எல்லாரும் என்னையும் சேர்த்து ஏமாத்திக்கிறேன்னு ஒருத்தன் சொல்லிக்க முடியுமா? தன்னை ஏமாற்றி கொள்ள முடியாது, பகவானை ஏமாத்த முடியாது. இந்த மாதிரி பகவான் வச்சிருக்காருன்னும் போது அதையும் மீறி பல பாபங்களை நாம செய்கிறோம்னு சொன்னால் நம்முடைய அறியாமையை என்னவென்று சொல்வது? அப்படித்தான் நொந்து கொள்ளத்தான் வேண்டும். பேசுறச்சே இதெல்லாம் பேசிடுவோம். இப்போ முடிச்சுட்டு எழுந்துக்கிறச்சேவே ஒரு பாவத்தை பண்ணிட்டு தான் போவேனா இருக்கும். யாருக்கு தெரியும்? அதனை யாரு போவேனா இருக்கும் என்ன யாருக்கு தெரியும்னு வேணும்னா கேட்கலாமே தவிர பாவம் பண்ணாமல் இருக்க போவதில்லை. பாவமே செய்து பாவியாகத்தானே இருக்கிறோம். அதனால அவர் பாருங்க. ஆனா சில பொய்களை பகவான் ரசிக்கும்படியான பொய்களை நீங்கள் சொன்னீர்களாகில் அவனும் அதை போற உகக்கிறான். இவர் சொல்லிட்டார், ரத்னாகரஸ்தவ கிரகம் கிரகணீச்ச லக்ஷ்மி. நீ திருப்பார்கடலிலே பள்ளி கொள்பவன். பெருமானே அந்த திருப்பார்கடலுக்கு கீழே தான் எல்லாம் இருக்கு. ரத்னாகரம்னு சமுத்திரத்துக்கே பேரா இருக்கே. ரொம்ப ஆச்சரியமான திருப்பார்கடல். அதன் அடியிலே தான் பொன்னும் மணியும் முத்தும் நல் வைரமும் எல்லாம் நிரம்பி கிடக்கு. உனக்கு நான் கொடுக்குற இந்த வாழைப்பழம் கல்கண்டுல தான் ஆக போறதா? கிரகணீச்ச லக்ஷ்மி, உன்னுடைய மனைவி எங்களுக்கெல்லாம் படி அளக்கிறவளான ஸ்ரீ மகாலட்சுமி. ஐஸ்வர்யமே அவள் தானே, அவளே உன்னிடத்திலே இருக்கிறாள். அதனால உனக்கு கொடுப்பதற்கென்று என்னிடத்துல ஒன்றும் இல்லைதான் அப்படின்னு. அதனால ஒன்றும் கொடுக்கல, உங்ககிட்ட தான் எல்லாம் இருக்கே, அதனால கொடுக்கல. பகவான் சொன்னார், சால்ஜாப்பெல்லாம் ரொம்ப நன்னாத்தான் இருக்கு, நன்னாத்தான் சமாளிக்கிறீர், வரட்டுமா அப்படின்னார். இரு இன்னைக்கும் ஒன்றும் கொடுக்காம ஒன்னு நான் அனுப்ப போறது இல்லை அப்படின்னார். என்ன வைத்திருக்கிறீர்னு கேட்டான் பகவான். கிம்தேயமஸ்தி பவதே புருஷோத்தமாயன்னு தான் சொல்லிட்டீரே, என்ன இருக்கு உனக்கு கொடுக்கறதுக்குன்னு கேட்டுட்டீரேன்னால் ஆபீரவாம நயனாகிருத்தமான சாயே துப்பியம் பிரதத்தம் இதமஸ்து மனோமதீயம் அப்படின்னார். உனக்கு கோபிகைகள் எல்லாம் பிடிக்குமான்னு கேட்டார். பெருமானுடைய மயங்கி போட்டாராம். என்ன கேட்டீர்? கோபிகைகளா? கோபிகைகள்னா எனக்கு உசுறு சுவாமி. கோபீஜன வல்லபன்னு எனக்கு பேரு. கோபிகளுடைய பிராணநாதனே நான் தானே. அதனால எனக்கு கோபிகள்னா அத்தனை பிடிக்கும் அப்படின்னார். கோபிகைகளை அத்தனை விரும்புகிறேன். என் மனசையே அவளுக்கு கொடுத்துட்டேன்னு தெரியுமோன்னாராம். திரும்ப சொல்லுவோன்னு கேட்டார் இவர். என் மனசையே அவளுக்கு கொடுத்துட்டேன்னு தெரியுமோ? அப்ப அந்த இடம் காலியாத்தானே இருக்கு, என் மனசை தரேன், நீ வச்சுக்கோன்னார். நீ உன்னுடைய மனத்தை கோபிகைகளுக்கு அழைத்து விட்டாய், வழங்கி விட்டாய். அதனால உன்னுடைய மனசு இருந்த இடம் அது காலியாத்தான் இருக்கு. ஏன்னா உன் மனசு தான் கோபிகைகளுக்கு தரப்பட்டதாக இருக்கிறதே. இந்த கோபிகைகளுடைய அன்பை சொல்லி மாடா தெரியும். வடதேசங்கள்ல ஒரு கதை சொல்லுவா. வியாசர், நாரதர் இவர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு சமயம் இந்த கோபிகைகளை பார்த்து பொறாமை ஏற்பட்டு போச்சு. பொறாமைங்கிறத விட இவ என்ன பெரிய வசதி அப்படின்னு இந்த முனிவர்கள்லாம் நினைச்சுட்டு விட்டாங்க. எதனால என்ன, நம்மளை போல அனுஷ்டானம் உண்டா, ஞானம் உண்டா, ஞானம் அனுஷ்டானமுடைய நன்னாகவே உடையனான குருக்களாக நாம் இருக்கிறோம். இவாளுக்கெல்லாம் என்ன தெரியும்? வடக்கை இலக்கை இடக்கை வேறுபாடு தெரியாது, வழக்கை இடக்கை வேறுபாடு தெரியாது, ஆச்சாரம் கிடையாது, அனுஷ்டானம் கிடையாது, ஞானத்தை பத்தின பேச்சே கிடையாது. கரவுகள் மிஞ்சன் கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்க்குலம். ஆனா கண்ணன் எப்பவும் அங்கேயே போத போக்குகிறாரே, அவர்களையே எல்லாமுமாக கொண்டிருக்கிறாரே, நம்மளை விடவா வசந்தவா அப்படின்னு நாரதர், வியாசர் எல்லாம் நினைச்சுட்டு இருந்திருக்கா. பகவானுக்கு இது புரிஞ்சு போச்சு. இவாளுக்கு இதை புரிய வைக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானித்து கொண்டார். ஒரு சமயம் தனக்கு ஜுரம் வந்தா போல பாவனை பண்ணிட்டு உடம்பெல்லாம் சூடுறதான் நன்னா படுத்துட்டு இருக்கார், போத்தின்னு படுத்துட்டு இருக்கார், குளிர் ஜுரம் எல்லாம் வந்து பாக்குறார். நாரதர் வரார், வியாசர் வரார், யார் யாரெல்லாம் இந்த கோபிகைகளை தவறாக பேசினவா எல்லாரும் வந்தாச்சு.
பெருமாளை பார்த்து கேட்டா, என்ன மருந்து ஏதாவது எடுத்துட்டியா, என்ன மருந்து வேண்டும் சொல்லு, மருந்தகத்திலே போய் நாங்கள் வாங்கி கொண்டு வரட்டுமா, வைத்தியர்களை அழைத்து கொண்டு வரட்டுமா, எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் நாங்கள் செய்யலாமா, எல்லாம் கேட்டிருக்கா. கண்ணன் ஒரே வார்த்தை சொன்னார், இதுக்கு மருந்து என்னன்னு நான் விசாரிச்சுட்டேன். என்னிடத்திலே மிதமிஞ்சிய அன்பு உடையவர்கள், அவர்களுடைய பாத தூளி இருக்கு பாருங்க, அதுதான் மருந்துன்னு. காலடி மண், அந்த மண்ணை கொடுத்து நான் தலையில அதை பூசிண்டேன், உடம்புல பூசிண்டேன்னா இந்த ஜுவரம் நீங்கும் என்று மருத்துவ அறிஞர்கள் எல்லாம் அந்த மருந்தையே பரிந்துரை செய்திருக்கிறார்கள் அப்படின்னார் கண்ணன். உட்கார்ந்துட்டு இருந்தவாள்லாம் எழுந்துட்டார். ஏற்கனவே ஏகப்பட்ட பாபத்தை பண்ணி வச்சிருக்கிறதுனாலே எப்போதும் இந்த ஜென்ம பரம்பரைங்கிறது முடிந்து உன்னுடைய திருவடிகளை நாங்கள் கிட்ட பெறுவோம்னு காத்து கொண்டிருக்கிறோம். இன்னும் இந்த பாபத்தை வேற பண்ணி வைத்தோம்னு சொன்னால் அதற்கப்புறம் எங்களுக்கு ஒரு நாள் முக்திங்கிறது கிடைக்க போறதே கிடையாது. அப்படின்னா என்ன, கண்ணா 4-5 நாள் இன்னும் உடம்பு இருந்தா கூட பரவாயில்ல, நீ நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு உடம்ப பார்த்துக்கோ, அதெல்லாம் உங்ககிட்ட எங்களுக்கு அன்பு இருக்கு, அதை நாங்க மறுக்கவே இல்லை. ஆனா இந்த பாததூளி எல்லாம் கொடுத்து அதனை தலைக்கு மேலே சூடிக்கொண்டு அந்த பாபத்தை எல்லாம் நம்மளால சகிச்சுக்க முடியாது, க்ஷமித்தருள வேணும் அப்படின்னு எல்லாரும் போயிட்டாலாம். ஆனா இந்த செய்தி கோபிகைகளை சென்று கிட்டிய போது வண்டி வண்டியா பல மாட்டு வண்டிகளிலே அவ அந்த பாததூளிகளை அனுப்பிச்சுட்டான். தங்களுடைய காலடி மண்களை எல்லாம் நிரப்பி வண்டி வண்டியா அனுப்பிச்சு, 5 லட்சம் குடி பெண்களாச்சே, நிறைய அனுப்பிச்சுட்டாளாம். அப்பதான் கண்ணன் அவர்களை கூட்டு, நாரதர் வியாசர் போன்றவர்களை கூட்டு சொல்லியிருக்கார், உங்களுக்கு எல்லாம் என்னிடத்துல பக்தி உண்டு, ஆனாலும் உங்களுக்கு எல்லாம் நோக்கு என்ன, இந்த பெருமானிடத்திலே பக்தியை செய்து அவன் அருளாலே முக்தியை பெற வேண்டும். அதற்கு தடையா நீங்க எதையும் செய்ய மாட்டீங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பீங்க. பாப புண்ணிய கணக்கெல்லாம் பார்த்து வச்சுண்டு, ஏன்னா ததா வித்வான் புண்ணிய பாபே விதூய நிரஞ்சனா பரமம் சாமியம் உபைத்தின்னு சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ, அதெல்லாம் உங்களுக்கு கவனம் உண்டு. பாப புண்ணியங்களை சேர்த்துக்க கூடாது, பாபங்களை கழிச்சுக்கணும், புண்ணியங்களை சேர்த்துக்கூடாது, இதெல்லாம் ரொம்ப கவனமா இருந்துட்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். என்னை பத்தி பெருசா கவலை இல்லை, உங்களுக்கு உங்கள ஆன்ம முன்னேற்றத்தை பத்தி தான் கவலை. ஆனா கோபிகைகள் பாருங்க, அவர்கள் மோட்சத்தை பத்தியோ ஆன்ம முன்னேற்றத்தை பத்தியோ நிரதிசய ஆனந்தம் வைகுந்தத்துல கிடைக்க போறதை பத்தியோ அதை பத்திலாம் விசாரமே கிடையாது. எங்க கண்ணனுக்கு இப்ப உடம்பு வாசியானா போரும், உடம்பு தேவலையானா போரும். இதுதான் கோபிகைகள். அவர்களுடைய அந்த பாவம், அவர்களுடைய பக்தி, அதற்கு ஈடாக இணையாக இன்னொருத்தரை நம்மாலே சொல்லவே முடியாதுங்கிறது தான் உண்மை. அதனாலதான் ஆழ்வார்களும் பாருங்க தங்களை கோபிகைகளா நினைச்சு கொண்டு பாடுறதுன்னு வச்சுட்டு இருந்தா. ஏன்னா அவர்களுக்கு ஈடு இணை இல்லைங்கிறது தான் முக்கியமான காரணம். அதனால பெருமானுக்கு இந்நாளுக்கு அடியான், இந்நாளுக்கு அடியான் அவர் படைத்திருக்கிற அந்த பெயர்களுக்கு எல்லை இல்லை அப்படின்னு இந்த இடத்துல சொல்லப்படுறது. நாச்சியார் திருமொழியிலே நீடு நின்ன நிறைபுகழாய்ச்சியர் அப்படிங்கிற இடத்துல எவ்வாறு அருளி செய்யும் ரசோக்திகளை இங்கு அனுசந்திக்க வேண்டும். நிறைபுகழாய்ச்சியர் அப்படின்னா சாதாரணமா சொல்றவா என்ன அர்த்தம் சொல்லுவா, நம்மை போலே உண்டியே உடையே உகந்தோடி திரிந்து பழுதே பலவகலும் போக்காமல் முச்சந்தியும் பகவத் விஷய சிந்தனையேயாய் பொது போக்குகிறார்கள் ஆய்ச்சிகள். நம்மளை போல ரொம்ப மட்டகரமான பொதுபோக்கெல்லாம் கிடையாது. ஆய்ச்சிகள் எப்போதும் பகவத் விஷய காலக்ஷேபம் எழுந்திருக்கா, ரொம்ப எப்பெருமானையே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனாலே பகவத் விஷய சிந்தனையேயாய் பொது போக்குகிறார்கள். இது ஆய்ச்சிகளுக்கு பெருமை, அதுதான் அவர்களுக்கு புகழ் அப்படின்னு எல்லாரும் அர்த்தம் சொல்லுவா. எம்பா ரொம்ப அழகா அர்த்தம் சொல்றார். ஆய்ச்சியருக்கு நிறை புகழாவது, இதெல்லாமா பெருமை. ஆய்ச்சியருக்கு எப்போதும் கிருஷ்ணானுபவம் சித்திக்க பெற்றிருக்கிறார்கள், லபிக்க பெற்றிருக்கிறார்கள்ங்கிறதா அதுவா பெரிய அதிசயம்? அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்ப ஏது பெருமைன்னா எம்பாறு சொல்றாரு பாருங்க, ஆய்ச்சியருக்கு நிறை புகழாவது கிருஷ்ணனை இந்நாள் 4 பட்டினி கொண்டாள். 4 நாள் அவ வீட்டு வாசல்ல கண்ணனை காக்க வச்சிருந்தவ தெரியுமோ, இவ அவளை பார்க்கணும்னு வீட்டு வாசலே உட்காந்துட்டு இருந்தார் கண்ணன். 4 நாள் உட்காந்து வச்சிருந்தா அப்படிங்கிறது ஒருத்திக்கு பெருமை. அப்ப இன்னொருத்தையை காட்டி சொல்லுவாள், இவள் வீட்டு வாசலையாவது 4 நாள் தான் உட்கார்ந்து இருந்தார் கண்ணன், அவ வீட்டு வாசல்ல 10 நாள் உட்கார்ந்து இருந்தார். 10 நாள் கண்ணனை பட்டினி போட்டு இருந்தாள் அவள் அப்படிங்கிறது. இதுதான் புகழுங்கிற. நீடு நின்ன நிறப்புகழ் ஆய்ச்சியர்னா அங்க இருக்கிற ஆய்ச்சிகளுக்கு பெருமை என்னன்னா இதுதான். இதன் கருத்து என்னென்னில் கூர்மழை போல் பனிக்கு ஊதலை திக்கூசி நடுங்கி யமுனையாத்தில் வார்மணர் குன்னில் புலரனின்னே வாசுதேவாவும் வரவு பார்த்தே என்னும்படியே கண்ணபிரானுடைய வரவை எதிர்பார்த்திருப்பார்கள் தனித்தனியே பல மாதர். இவனோவென்னில் இப்படி பல பேர்களை எதிர்பார்த்திருக்கும்படி செய்துவிட்டு தன் மனத்துக்கு இனியாளான ஒருத்தியோட கலந்திருந்து போதுபோக்குவன். அப்போது எதிர்பார்த்திருந்த மாதர்கள் இன்னவன் கையக தீங்கொரு நாள் வருதியேல் என் சினம் தீர்வன் நானே என்கிறபடியே இனி அந்த கண்ணன் இங்கே வரட்டும்,
முகம் கொடுத்து ஒரு வார்த்தையும் அவனோட பேசப் போவதில்லைன்னு சங்கல்பம் பண்ணி கொண்டு அளவற்ற ரோஷத்தோடே இருப்பர்கள். பிறர் தனக்கு ஒழிந்த போது ஒரு நாள், பிறகு தனக்கு ஒழிந்த போது ஒரு நாள் கண்ணபிரான் அளவு கடந்த அன்பு பூண்டவன் போல் ஆடிப்பாடிக்கொண்டு அவர்கள் முன்னே வந்து நிற்பன். இவதான் ஏற்கனவே சங்கல்பம் பண்ணி வச்சுருக்காளே, ஒரு நாள் நீ வா, அன்னைக்கு நான் வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்காளோ இல்லையோ. அதனாலே அவர்கள் தாங்கள் முன்பு செய்து கொண்ட சங்கல்பத்தின்படியே முகம் கொடாமலே இருப்பார்கள். அப்போது இவன் கண்ணீர் விட்டு அழுவதும் காலில் கும்பிடுவதுமாய் ஊனுமுறக்கமும் இல்லாமல் பல நாட்கள் அளவும் அவர்கள் வீட்டை விட்டு பேராமல் இடைக்கழி திண்ணையிலே கிடந்து படுவன். அந்த திண்ணையிலேயே உட்கார்ந்துருப்பான். இன்னைக்காவது முகம் கொடுத்து பேசுவளோ, இன்னைக்காவது வார்த்தை சொல்லுவளோ, இன்னைக்காவது ஆலிங்கனம் செய்து கொள்வளோ, இன்னும் இப்படியெல்லாம் எண்ணம் இருக்குமா? இப்படி 4 நாள் பட்டினி கிடந்த பிறகு ஒருத்தி மனமிருங்கி முகம் கொடுப்பள், இன்னொருத்தி 10 நாள் ஆச்சுனாத்தான் முகம் கொடுப்பள், மற்றொருத்தி இன்னும் சில நாட்களை மாதக்கணக்கிலேயும் எடுத்துக் கொள்ளுவள். இதெல்லாம் ஆய்ச்சிகள் பக்கலிலே இவன் முகம் பெற நினைப்பது அவர்களிடத்திலுள்ள தேககுணம், ஆத்மகுணம் முதலியவத்தாலான வைலட்சண்யத்தை பற்றி என்க. அந்த ஆய்ச்சிகளுக்கு அப்படி என்ன பெருமைன்னா, என்ன பெருமை இல்லை, அழகிலே சிறந்தவர்களாக இருக்கிறார்கள், ஆத்ம குணங்கள் நிரம்ப பெற்றவர்களாக இருக்கிறார்கள், ஆத்ம குணங்களினாலே பூஷிதைகளாய் சௌந்தர்யாதிகளாலே சிறந்தவர்களாக விளங்குகிற அந்த கோபிகைகளை கண்ணன் விரும்புவதிலே என்ன ஆச்சரியம் இருக்கிறது? இதனால் அவர்களுடைய புகழ் வீறு பெறும். இப்படி பல பல ஆய்ச்சிகளிடத்திலே பட்டினி கிடந்து முகம் பெறுவனாம் கண்ணபிரான். ஆகவே தனித்தனி இந்நாளுக்கடியான் இந்நாளுக்கடியான் என்று இவன் படைத்த திருநாமங்கள் பல பலவாயின. அதை சொல்லுகிறது நாமம் பலவுமுடை என்று. தாமத்துளவம் மிக நாரிடுகின்றீர், விரகதாபம் பொறுக்க மாட்டாமல் நீர் இங்கே சம்ஸ்லேஷிக்க வருகிறீராகில். அழகா சொல்லியிருக்கா பாருங்க. விரக தாபங்கிறது எங்களை வாட்டுகிறது. உன்னை பிரிந்து நாங்கள் படாத பாடுபட்டு இருக்கோம்னா உன்னையும் அப்படித்தானே படுத்த வேண்டும். இந்த பிரிவுங்கிறது உன்னையும் வாட்டத்தானே செய்ய வேண்டும். நீ வாட்ட முறை வேணுமே. ஆனா தோல் மாலையை பார்த்தா நன்னா, திருத்துழாய் மாலையை பார்த்தா நன்னா பசுமையா இருக்கு. இப்பதான் நல்லா ஃப்ரெஷ்ஷா போட்டு, இப்பதான் போட்டுக்கல, ரொம்ப நாளா போட்டுருக்கேன்ட்டார் பெருமாள். ஒரு ரொம்ப நாளா வேற சாத்தின்னு இருக்கியா நீ, ரொம்ப சந்தோஷம். அப்ப பாரு, இந்த விரக தாபத்தாலே அது அப்படியே கருகி போயிருக்க வேண்டாமா? அப்படியே அது வாட்டமின்னு இருக்கிறது. நன்னா இருக்கே, இப்ப பசுமையா இப்ப பறிச்சுண்டு வந்து இப்ப தொடுத்து இப்ப போட்டுண்டா போலன்னா போட்டு இருக்க நீ, ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லுகிறார்கள். இப்படி பரிமளிக்க பிரசக்தி உண்டோ என்பதாக கருத்து காண்க. ஏமத்து இதுவன். ஏமம்னா ராத்திரிக்கும் பெயர், காவலுக்கும் பெயர், பாதுகாப்புக்கும் பெயர். இந்த 2 பொருளும் இவ்விடத்திலே கொள்ளலாம். கட்டுங்காவலுமான இடத்திலே ஏதுக்கு வந்து சேர்ந்தீர்? இரவிலே நீர் தேடி போக வேண்டிய இடம் வேறாயிருக்க இங்கு ஏதற்கு வந்தீர் அப்படின்னு கேட்கிறார். நீ போக வேண்டிய இடம் வேறொன்றாக இருக்கிற போது இங்கே எதற்காக வந்தாய்? உனக்கென்று வேறு சில பெண்களும் உண்டே, அவ்விடத்திலே செல்லலாமே என்று கேட்கிறார்கள். அதற்கு அடுத்தது பாருங்கோ, அர்த்தத்தை சொல்லிடுறேன். கோபாலர்களையும் பசுக்கூட்டங்களையும் அங்கே விட்டுவிட்டு வளைந்திருப்பதாய் ஐஸ்வர்ய சூச்சகமான ஒரு வில்லை கையில் பிடித்து கொண்டு போனவர்கள் யார், இருப்பவர்கள் யார் என்று பார்த்து கொண்டு வருகின்றீர். பிரதிகூலர்களின் எதிரே ஏன் இப்படி? இதுவென் இதுவென் ஆனாயிரும் ஆனிரையும் அங்கொழிய கூனாயதோர் கொற்ற வில்லொன்று கையேந்தி போனார் இருந்தாரையும் பார்த்து புகுதீர் ஏனோர்கள் முன்னென் இதுவென் இதுவென்னோ என்று பாசுரம். வாரீர் மகானுபாவரே, உமக்கு நாங்கள் லட்சியமோ? எங்களை ஏறெடுத்து நீர் பார்ப்பதில்லை. இடையரும் கன்றுகளும் பசுக்களும் கிடைத்து விட்டால் அவற்றை ரட்சிப்பதே என்றோ உமக்கு பணி. உமக்கு இடையர்களை கண்டா ரொம்ப பிடிக்கும். இடைச்சிகளிடத்துல அத்தனை நாட்டம் இல்லை. கன்றுகளை பார்த்தா பிடிக்கும், பசுக்களை பார்த்தாலும் பிடிக்கும். கன்று மேய்த்து இனிதுகந்த காளை, திவத்திலும்ப சினரை பூவத்தி, இப்படிலாம் பாசனங்கள் இருக்கு. அதே போல இடையர்கள்னா உனக்கு ரொம்ப அளவத்த ஆனந்தம், அவர்களிடத்துல ஒரு ஆதரம் உமக்கு. அதனால அவர்கள்லாம் கிடைச்சுதா அவளை காப்பாத்துறது தான் உமக்கு பணி. அந்த ஆனாயரையும் ஆனிரையையும் விட்டு ஏதுக்கு இங்கு வந்தீர்? அதெல்லாம் விட்டுட்டு இங்க எதுக்காக வந்திருக்கீர்? வருகிறவர் கொற்றவில்லொன்றை கையிலேந்தி வந்தீர். கையில ஒரு வில்ல வேற எடுத்துட்டு வந்திருக்கார். ஆய்ச்சியிடம் போவதாக பிறர்க்கு தெரிந்தால் அவமானமாகும். ஏன் தெரியுமா கையில வில்ல எடுத்துன்னு வந்திருக்கீர்? எங்க கிட்ட வந்தீர்னு அடுத்தவாளுக்கு தெரிஞ்சா அவமானமா இருக்கும். அதனால வேட்டைக்கு போறா போல பாவனை செய்வோம் அப்படின்னு கையில வில்ல எடுத்து கொண்டு வந்திருக்கிறீர். எங்க கிட்ட வருவது உமக்கு அத்தனை அவமானமா இருக்கின்றதா? அப்ப எதுக்காக வருகிறீர்? போகிறவர்களையும் இருப்பவர்களையும் கள்ளவிழியிட்டு பார்த்து கொண்டே புகுகின்றீர். தான் இங்க வருது மற்றவாளுக்கு தெரிஞ்சிடுமோன்னு அப்படி பார்த்து ரொம்ப ஜாடையா வர்றார் பெருமான். ரொம்ப பக்குவமாக
பிறர் அறியாத வண்ணம் வர வேண்டும்னு இவருக்கு அபிப்பிராயம் போல் இருக்கு. இங்கனே கூசியாகில் இத்தனை வெட்கப்பட்டு கொண்டு சிரமப்பட்டு கொண்டு இங்கு வரத்தான் வேண்டுமோ? உம்முடைய வருகையினாலே ஏதேனும் பலன் கிடைப்பதா இருந்தாலாகிலும் குற்றம் இல்லை. அதனால ஏதாவது பலன் கிடைக்கிறதுனாலும் பரவாயில்லை. பழி கழிக்க வந்து போகிறீர் இத்தனை, இங்குள்ளவர்களோ ஒருவரும் விசுவாசமுடையாரல்லர், அது கண்டிவ்வூர் ஒன்று புணர்க்கின்னதே என்னும்படியான விரோதிகளின் கண்வட்டத்திலே வீண் பழிய மாத்திரம் விளைப்பதானை வருகை எதுக்கு சுவாமின், இங்கு புகாதே எழுந்தருளுவீர் என்கிறாள். இங்க வரதை 4 பேர் பார்த்துட்டு 4 விதமா பேசுறது, அது வேற. உனக்கு அந்த கவலையெல்லாம் வேற இருக்கு. எங்களை பத்தியும் ஒன்றும் பெருசா உனக்கு விசாரம் கிடையாது. இடையர்கள், கன்றுகள், பசுக்கள் அதுதானே முக்கியம் உமக்கு. அதெல்லாம் விட்டுட்டு எதற்காக வந்திருக்கிறீர் என்று சொல்லும்படியாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அடுத்த பாசுரத்தாலே மல்லர்களை போர் செய்தொழித்தவனான பெருமான், மல்லே பொருத திரடோள் மணவாளி பெருமானை பார்த்து சொல்றார், பெருமானே நீர் திரண்ட புஜங்களை உடையவரான பெருமான், மல்லர்களை எல்லாம் போர் செய்து ஒழித்தவராக இருக்கிறீர். உம்முடைய திருவுள்ளத்தை நாங்கள் நன்றாக தெரிந்து கொண்டோம். தேவருடைய மனசுல என்ன ஓடுறதுங்கிறதே நாங்கள் நன்றாக தெரிந்து கொண்டோம். இன்ன போது வருகிறேன் என்னொரு குறிப்பிட்டு சொல்லாமற் போகிறீர் இல்லை. அது வறட்சியெல்லாம் சொல்லிட்டு தான் போறீர். ஆனா குறிப்பிட்ட காலத்தின்படி வருவதுதான் இல்லை. அந்தோ இதுவென்னோ சொல்லிட்டு போறதெல்லாம் சரியாத்தான் இருக்கு, இந்த வேலைக்கு வரேன்னுட்டு அப்படி ஒருபோதும் நீர் சொல்லாமல் செல்வதே இல்லை. சொல்லாமல் செல்வதும் இல்லை, சொன்ன போதைக்கு வருவதும் இல்லை. மல்லர்களோட போர் செய்யும்படியான மிடுக்குடையீர் பெருமான், மல்லர்களோட பொருதும்படியான மிடுக்கு. கலியன் திருமங்கவந்தனுக்கு கலியன் பலமுடையவன் பேரு. கண்ணனுக்கும் அதே தானே பெயர். அவன்தான் கலியன். கம்ச சாணூர மர்தனம், தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குருன்னு கொண்டாடுறோம் இல்லையோ. அப்ப பெருமான் அவன் பெருமிடுக்கனாக விளங்குகிறான். அதே பெருமான் மல்லர்களோட போர் செய்யும்படியான மிடுக்குடையீர் நீர். உம்முடைய தோளோடைய சம்பந்தம் பெருகைக்கு அந்த முரட்டு ஆண்களே என்றோ இட்டு பிறந்தவர்கள். உம்முடைய தோள்களிடத்திலே எங்களுக்கு என்னமோ அத்தனை வாஞ்சை, அத்தனை காதல். ஆனா நாங்கள் ஆண்களாக, அதுவும் முரட்டு ஆண்களாக சாணூர முஷ்டிகர்களை போல பிறந்திருக்கணும் போல் இருக்கு. அப்பத்தான் உம்முடைய தோளை அனுபவிக்கிற பாக்கியம் எங்களுக்கு கிடைத்திருக்கும். பெண்களாக பிறந்து வைத்தோம், அந்த பாக்கியம் எங்களுக்கு கிடைக்கல. வீணாக நாங்கள் ஆசைப்பட்டு பயனன் அப்படின்னு ஒரு ஆட்சி சொன்ன உடனே, அந்தோ உன்னை ஒழிய வேறொரு புகழ் அற்றவனான, இன்னொரு புகழ் இல்லாதவனான என்னை நோக்கி இப்படி வெட்டிதாக வார்த்தை சொல்லலாமோ? கம்சனாலே ஏவப்பட்ட மல்லர்கள் மேல் விழுந்து என்னை முடிக்க வந்தார்களாகையாலே அவர்களை பொடிப்படுத்த வேண்டி அவர்களோடே பொருதேன். கம்சனால அனுப்பப்பட்டவா என்னை கொல்லணும்னு வந்திருந்தா என் மேல பாய்ந்தார்கள். அவர்களை முடிக்கணுங்கிறதுக்காகத்தான் அவர்கள் மேலே நான் பாய்ந்தேனே தவிர அவர்களை அணைய வேணும் என்று ஆசைப்பட்டு செய்த காரியமா அது? நான் அவர்களை கட்டிப்பிடிச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன்? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏதுக்கு வீணாக வருந்துகிறாய்னு கண்ணபிரான் சொல்ல உடனே சொல்றா, அல்லே அறிந்தோம் நும் மனத்தின் கருத்தை நேற்றிரவு சம்ஸ்லேஷிக்கிற போதே நினைவு ஒன்றும் செயல் ஒன்றுமாயிருந்தது உமக்கு. செருப்பு வைத்து திருவடி தொழுவாரைப் போலே வந்தீர் என்பதை நேற்றிரவே நன்கறிந்து கொண்டோம் என்னாள் ஆய்ச்சி. அதெல்லாம் நேயத்தே தெரிஞ்சு போச்சு. நீர் சொல்றது ஒன்றும் செய்யறது ஒன்னா தான் இருக்கீருங்கிறத அப்போதே புரிந்து கொண்டோம். அதை கேட்ட கண்ணபிரான், என் மேல வீணாக பழியிட்டு பேசுவது உமக்கு தகுதி என்று என் மனம் வேறுபட்டிருக்குமாகில் இப்போது நான் ஏன் இவ்விடத்திற்கு வரப்போகிறேன்? நான் வேற மாதிரி நடந்துகிறவன்னா இப்ப எதற்காக வந்திருக்கிறேன்? நேற்றிரவு சொல்லி போனபடியே இப்போது நான் வந்திருக்க செய்தேயும் பழியிடுவது முறை என்று பாங்கன்று அப்படின்னு சொன்ன உடனே அவ சொல்றா, 1000 தேவிமார்களை உடையீரான நீர் சமயம் குறித்து போவது பிசகு. உடம்பு உம்மதாயிருந்தால் என்றோ குறிப்பிட்ட சமயத்தின்படி நீர் வந்து சேர முடியும். அதனால திடமாக சமயம் குறிப்பிட்டு போகலாம். ஊர் பொதுவான நீர் எதுக்கு சமயம் குறிப்பிட்டு போவது? பிரிந்து போகிறவர் வாயை மூடிக்கொண்டு போயிருந்தால் இத்தனை துடிப்புக்கு இடம் இருக்குமோ? ஆச்சரியமா திவ்யார்த்த தீபிகையிலே விளக்கமே தேவையில்லை. எத்தனை அழகா இந்த பாசுரங்களுடைய அர்த்தங்களை காஞ்சி மகாவித்வான் பிரதிபாதபயங்கரம் சுவாமி காட்டி அருளுகிறார். சமயம் குறித்து போனா, நீ சமயம் சொல்லிட்டு போனாயானால் குறித்தபடி வரவேண்டாவோ? உம்முடைய பேச்சுக்கும் செயலுக்கும் சேர்த்து இல்லையே என்கிறாள். பேச்சு ஒரு விதமா இருக்கு, செயல் ஒரு விதமா இருக்கு அப்படின்னு சொல்லுகிறாள். அதற்கு அடுத்த பாசுரத்திலே தெரிவிக்கிறாள், பொய்கையிலே குதித்து படமெடுத்தாடுகின்ற காளிய நாகத்தை பிடித்து பெருமான் ரொம்ப ஆச்சரியமா அதை ஆட்டி இருக்கிறார். அதன் மேலே நடனமாடி இருக்கிறார். பரிசுத்தரே புனிதீர், இப்போது நாங்கள் உமக்கு ஒரு சரக்காகவும் எண்ணப்படுவோம் அல்லோம். உம்மை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு பொருளே அன்று. உமக்கு தகுந்திருப்பவர்களாய்
அளவத்தவர்களான மகிஷி வர்க்கங்களை மிகவும் உடையராயிருக்கின்றீர். கணக்கில்லாத பல பேரை பெற்றிருக்கிறீர் பெருமானே. அதனால இங்கே எதற்காக வந்தீர்? இது என்ன கட்டகாலமோ தெரியலையே. தக்காறு பலர் தேவிமாறு சால உடையீர் அப்படின்னு சொல்லிட்டு எக்கே இதுவென் இதுவென் இதுவென்னோ என்று பாடுகிறார்கள். அதனால புக்கு ஆடு அரவம் பிடித்தாட்டும் புனிதீர், புக்காடரவும் பிடித்தாட்டும் புனிதீர், இக்காலங்கள் யாம் உமக்கே தொன்னுமல்லோம், உமக்கு ஏதொன்னுமல்லோம், உமக்கு நாங்கள் என்ன எதுவுமே கிடையாது. ஏன்னா தக்காரவலர் தேவிமார் சால உடையீர் நிறைய பேர் இருக்கிறார்களே, அத்தனை பேர் இருக்கும்போது நாங்கள் என்ன ஒரு பொருட்டான்னு கேட்கிறார்கள். அதற்கு மேலே ஆடி அசைந்து ஆய் மடவாரோடு நீ போய் கூடி குறவைபிணை கோமளப் பிள்ளாய் தேடி திருமாமகள் மண்மகள் நிற்ப எடி இதுவென் இதுவென் இதுவென்னோ. திருமாமகள் பெரிய பிராட்டியாரும் மண்மகள் பூமி பிராட்டியாரும் தேடிக்கொண்டிருக்க அவர்களை உபேட்சித்து போய் இடைப்பெண்களோட கலந்து ஆடி அசைந்து கொண்டு ராசக்கிரீடை நடத்தின அழகிய பிள்ளாய் பெருவட காரியம் பண்ணி இருக்கிறார். திருமாமகள் மண்மகள் தேடி நிற்ப ஆய்மளவாரோடு ஆடி அசைந்து போய் குறவபிணை கோமளப் பிள்ளாய் என்று கண்ணனை விழித்து ஒரு வார்த்தை சொல்லத் தொடங்கினாள் ஆய்ச்சி. அதுக்குள்ள கண்ணபிரான் அவள் சொல்ல போகிற வார்த்தையை தெரிந்து கொண்டு, நங்காய் என் சாயத்தை எல்லாம் வெளியிட வேண்டாம். சில பேரை பார்த்தா சொல்றோம் இல்லையோ, உம்முடைய வண்டவாளம் அதெல்லாம் தண்டவாளத்திலே ஏற்றி விடுவோம் அப்படின்வா. வண்டவாளத்தை எல்லாம் தண்டவாளத்துல ஏத்தரா போலேன்றாள் இல்லையோ, அது போல கண்ணன் நீங்க சொல்லிட்டார். அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம், என்னை பத்தி மொத்தத்தையும் சொல்லி என் சாயத்தை எல்லாம் வெளியிட வேண்டாம், உன்னை கும்பிடுகிறேன்னு காலை பிடிச்சு விட்டானாம். இவனை உள்ளே புகவிட்ட தோழியை என்றோ பொடிய வேண்டும் என்று கருதி அவளை நோக்கி வார்த்தை சொல்லுகை தவிர்த்து எடி, கண்ணனை நோக்கி வார்த்தை சொல்லுகை தவிர்த்து எடி இதுவென் இதுவென் இதுவென்னோ என்று தோழியை நோக்கி உரைத்து தலை கட்டினாள் ஆயித்து. திருமகளும் மண்மகளும் உன்னை தேடி நிற்கும்படியாக அவர்களை விட்டுட்டு ஆடி அசைந்து கொண்டு சில ஆய்மடவாரோடு கூடி சென்று குறவை கூத்தாடி விட்டு அவர்களையும் வஞ்சித்து என்பால் அன்புள்ளவன் போல் இப்போது இங்கு வருகின்றாய். உடனே என்னையும் வஞ்சித்து ஓடத்தான் போகிறாய். நீ திருமகள மண்மகளை விட்டுட்டு இங்க வந்த, இங்க ஆய்ப்பெண்களோட குறவை கூத்தெல்லாம் நடத்தினாய், அவர்களையும் விட்டுட்ட. இப்ப எங்கிட்ட அன்பு இருக்கா போல எங்கிட்ட வந்திருக்க, என்னையும் விட்டுட்டு தான் போறேன். நீ ஒருவருக்கும் மெய்ய நல்லை, நீ யாருக்குமே உண்மையானவனாக இல்லை, ஆகையாலே கடக்கனில் அப்படின்னு சொல்லிட்டு கருமலர் கூந்தல் ஒருத்தி தன்னை கடைக்கணித்து ஆங்கே ஒருத்தி தன்பால் மருவி மனம் வைத்து மற்றொருத்தி குறைத்து ஒரு வேதைக்கு பொய் குறித்து பொறிகுழல் மங்கை ஒருத்தி தன்னை புணர்தி அவளுக்கும் மெய்ய நல்லை மறுதிருத்தாய் உன் வளர்த்தியோடே வளர்கின்றதாலும் தன் மாயதானே. பெருமாள் திருமொழி பாசுரம். அதே போல கீத கோவிந்தத்துல ரொம்ப ஆச்சரியமா ஜெயதேவர் பாடுறார் பாருங்கோ. கண்ணன் திருட்டு பையல் அப்படிங்கிறார். ஒரு சமயத்திலே ஒருத்தியை அணைத்து கொண்டும் அணைச்சென்றிருக்கும் போதே இன்னொருத்திக்கு முத்தம் கொடுத்து கொண்டு அவளையும் மகிழ்விக்கிறார். அது மட்டுமா, சற்று தள்ளி இருந்து ஒருத்தி அவனையே பார்த்துட்டு இருக்கா பாருங்கோ. தன் பார்வையினாலேயே அவளுக்கு இன்பமூட்டுபவன் ஆயினான். அந்த சமயத்துல இன்னொரு பெண்ணின் இடத்துல உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, என் பக்கத்துல வாயன்னு கூப்பிடுறவனாவும் இருக்கானாம். ஒரு பெண்ணை அணைத்து கொண்டிருக்கிறான், இன்னொரு பெண்ணுக்கு அந்த சமயத்திலே முத்தமிடுபவனாகவும் இருக்கிறான். கண்ணாலேயே ஒரு பெண்ணினிடத்திலே காதல் பரிமாற்றம்ங்கிறது நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சமயத்துல இன்னொரு பெண்ணிடத்துல ஒரு கையால் அப்படி செய்கை காண்பிச்சு என்ன கொஞ்சம் பாரு என்கிட்ட வாயேன்னு கூப்பிடுறவனாகவும் இருக்கிறான்னு சொன்னால், இது அப்படியே அந்த பெருமாள் திருமொழி பாசுரத்தோட அந்த அர்த்தத்தையே சொல்றா போலே அமைந்திருக்கிற அஷ்டபதியிலே இருக்கிற ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். அதைத்தான் இந்த இடத்துல இந்த பெண் பிள்ளையும் சொல்லுகிறாள். கடைசியில பாருங்க, அல்லிக்கமல கண்ணனை அங்கோர் ஆய்ச்சி எல்லிப்பொழுது ஊடிய ஊடர்த்திறத்தை கல்லின் மலிதோள் கலியன் சொன்ன மாலை சொல்லி துதிப்பாரவர் துக்கமிலரே. ஆய்ச்சி இங்கனே பிரணயரோஷம் தோற்ற பேசின பேச்சுக்களும் கண்ணபிரானுடைய எம்பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு பரமானந்தத்தை விளைப்பனவாயிருந்தன அப்படிங்கிறத தோற்றுவிக்க வேண்டி அல்லிக்கமல கண்ணனை எண்ணப்பட்டது. திருவள்ளுவர் குறளில் புலத்தலில் புத்தேன் நாடுந்தோ நிலத்தொடு நீர் இயைந்தன்னாரகத்து, நிலத்துடனே நீர் கலந்தார் போன்ற கணவரிடம் ஊடுவதைப் போல நமக்கு இன்பம் தருவதொரு வான்நாடு உண்டோ இல்லை என்று கீழே சொன்ன விஷயம்தான். அந்த ஊடல்ங்கிறது ஏற்பட்டாத்தான் இல்லறம்ங்கிறது சிறக்கிறது இல்லையோ, அந்த அர்த்தம் சொல்லப்படுகிறது. அதனாலதான் பகவான் அல்லிக்கமல கண்ணன் ஆகிறான். அங்கோர் ஆய்ச்சி எல்லி பொழுது ஊடிய ஊடர்த்திறத்தை கல்லின் மலிதோள் கலியன் சொன்னமாலை சொல்லி துதிப்பாரவர் துக்கமிலரே. மலையை காட்டிலும் அதிசயித்த வலிமை கொண்டவராம் திருவங்கையாழ்வார். அப்படிப்பட்ட தோள்களை படைத்தவராம் அவர் அருளி செய்திருக்கிற இந்த சொல் மாலையை வாயாரச் சொல்லி எம்பெருமானை ஏத்தும் அவர்கள் துன்பமில்லாமல் வாழப் பெறுவார்கள் அப்படிங்கிறது பலஸ்ருதியாக பலமுறைக்கும் பாடலாக பாசுரமாக இந்த பதிகத்தினுடைய இறுதியிலே அமைந்திருக்கிறது. ரொம்ப ஆச்சரியமாக கண்ணனோடே
ஒரு பெண் பிள்ளை ஒரு ஆய்ச்சி, அவள் எங்கனம் ஊடற்கொண்டாள் பிரணயரோஷம் தலையெடுத்து எங்கனம் பேசினாள்ங்கிறதே நமக்கு அறிவிக்க வல்லதாய் இருக்கிற இந்த பதிகத்தினுடைய இந்த திருமொழியினுடைய அர்த்தங்களை யதாவகாசம் யதாமதி இந்த கோஷ்டியிலே விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தை அடியேன் பெற்றேன். குத்தம் குறைகளை பெரியோர் பொறுத்தருள பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன் அடியேன். ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகும் முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும் எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே